श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रिजुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दट्टजीवजीवातवे नमः। श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुदिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। आழ்வார் பிரம்மனார் ஜியர் திருவடிகளே சரணம். மணவாள மாமணிகளால் அருளி செய்யப்பட்ட இந்த உபதேச ரத்ன மாலை அது பல படிகளை கொண்டதாய் அமைந்திருக்கக்கூடியது. அது ஆழ்வார்களுடைய வைபவத்தை ஒரு படியை போல, அதுக்கு மேல சரவபருவ நிஷ்டர்கள், அதுக்கு மேல தத் வியாக்கியானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு படியா ஏற்றிக்கொண்டே போகிறார். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே கீழே ஸ்ரீவச்சன பூஷணம் பெருமையை தெரிவிக்கக்கூடியதை ஒரு படியாக ஒரு சோபானமாக பார்த்தோம். ஆனால் அதனுடைய வைபவத்தை எல்லாம் தலை கட்டி அதுக்கு மேல அதுல தெரிவித்திருக்கக்கூடிய அர்த்தங்கள்னா பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் முக்கியமான அர்த்தங்கள்னு மாமுனிகள் எதை கருதுகிறாரோ அப்படிப்பட்ட அர்த்தங்களை இந்த இடத்துல 11 பாசுரங்களாலே காட்டுகிறார். 11 பாசுரம்னு சொல்றதை கூட இன்னும் சொன்னா 11 பாசுரம்னா 70 பாசுரம் கணக்கு வருது. இன்னும் சொல்ல போனா அந்த மேல இருக்கக்கூடிய 3 பாசுரம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய கிருபையால தான் இது லபியமாக போகிறது, கிடைக்க போகிறதுன்னு சொன்னா அதையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட காட்டுகிறார்கள். அப்ப இனிமேல்ட்டு மேல வரப்போறது இன்று தொடக்கமாக இந்த தன்குருவின் தாழ்நிலைகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய சரமபருவ நிஷ்டையை தெரிவிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான். ஆனால் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவூட்டல் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையை என்ன சொல்லியிருக்கார் இந்த 7 பாசுரங்களாலுமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போவோம். அதுதான் நமக்கு அந்த மேலே ஏறுவதற்கு சௌகரியமாக இருக்கும். 53வது பாசுரம் தொடங்கி 59வது பாசுரம் 7 பாசுரங்கள், அதாவது அன்னப்புகழ் முடும்பை அதிலிருந்து தொடங்கி ஸ்ரீவச்சன பூஷணத்தின் செம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பாசுரங்களாலே ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையை தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம். அன்னப்புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ்வச்சன பூடனத்தின் சீர்மை உன்னுக்கில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணனுடைய பெருமையானது தன்னிகரற்றது. அது புலலோகாச்சாரியுடைய கிரந்தத்திலேயே இருக்கக்கூடிய ஏனைய ரகசியங்களை பார்க்கக்கூடிய காலத்திலே பார்த்தாலும் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குள் இருக்கக்கூடிய பெருமை ஏனைய ரகசியங்களுக்கும் இல்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஏனைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் இல்லை என்று சொல்லும்படியாய் பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அப்பிரதிமமான வைபவம் பெற்றது ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றது அந்த அன்னப்புகழ் முடும்பிலே காண்பிச்சார். அதுக்கு மேலே அந்த ஸ்ரீவச்சன பூஷணம்னு அதுக்கு பேர் வைத்தாரே, எப்படி பேர் வைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே முன்னம் குறவோர் மொழிந்த வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம்முயிருக்கு மின்னணியா சேரச் சமைத்தவரே சீர்வச்சன பூடனம் என் பேர் இக்கலை கிட்டார். பின் அது புலலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணம்ன்ற கிரந்தத்தை பண்ணக்கூடிய காலத்திலே எப்படி அதை நிர்மாணம் செய்தார் அப்படின்னா
பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியங்களை கொண்டே அதை வந்து கட்டமைத்தார் அப்படின்றத கீழே பார்த்தோம். அப்படி கட்டமைத்ததுக்கு என்ன பண்ணாரு? அது ஸ்ரீ வச்சனபூஷணங்கள் பூர்வர்களுடைய வச்சனங்களை கொண்டு ஒரு ஹாரமாக வந்து ஒரு பூஷணத்தை போலே ஒரு ஆபரணத்தை போலே சமைத்ததுனாலே அதுக்கு வச்சனபூஷணம் இன்னும் மேன்மையை விளைவிக்கக்கூடியதாய் மரியாதைக்குரியதாய் இது இருக்கக்கூடியது. அதனால ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்ற பெயரை தானே இட்டார். இது யாருமே செய்யலை. இந்த மாதிரி வந்து தன்னுடைய பிரபந்தங்களுக்கு நாமம் இடுறதுன்றது யாருமே பண்ணல. புலலோகாச்சாரியர் ஒருத்தர் தான் இதை காட்டியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்தை புலலோகாச்சாரிய சுவாமி தெரிவித்தார். அதே போல அதை சொன்ன உடனே என்ன ஆச்சு? ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இந்த மாதிரி பேர் வச்சுட்டார். ஸ்ரீவச்சன பூஷணம் பேர் வச்சுட்டார். ஆனால் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆர்வச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவாரார். ஆர் அது சொன்னேரில் அனுட்டிப்பார். ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ. அது ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய சாஸ்திரமானது எல்லாருக்கும் லபிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் அதனுடைய அர்த்தத்தை புரியக்கூடிய அதிகாரியை புரிந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே ரொம்ப துர்லபர். அர்த்தமே வந்து அதாவது மூலமே தெரியாதவர்கள் அர்த்தம் தெரிந்திருந்தாலும் பரவாயில்ல, மூலம் தெரிந்திருந்தாலும் பரவாயில்ல, அர்த்தம் தெரியறது கஷ்டம். அர்த்தம் தெரிந்திருந்தாலும் பரவாயில்ல, அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வரது இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரந்தமானது எல்லாருக்கும் அண்டாத தன்னும் அது யாருக்கும் லபிப்புகிறதே ரொம்ப சிரமசாத்தியமா இருக்கக்கூடியதுன்னு காட்டினார். ஆனால் என்ன, அதுக்காக அதை விட்டுட முடியுமா அப்படின்னா அப்படி விடுவதற்கு தயாராக இல்லை மாமுனிகள். ஆனால் புலலோகாச்சாரியர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த திருவாயுமனுடைய தாத்பரிய சாரமாக இந்த ஸ்ரீவச்சன பூஷணன்ற கிரந்தத்தை வந்து கட்டமைத்திருக்கிறார், அதை ஏற்றி அருளி இருக்கிறார். ஆனால் அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல என்ன பண்றார்? இந்த ஸ்ரீவச்சன பூஷண பெருமையை தன்னுடைய பரோபதேசங்களாலே உபதேசங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். உய்ய நினை உடையுவீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்யகலையாம் வச்சனபூடனத்தின் ஆழ்பொருளை என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட இருக்கக்கூடியது உய்ய வேணும் என்ற நினைவில் இருக்க அந்த ஆசையுடையவராக இருக்கக்கூடியவர்களே அவர்கள் எல்லாம் அழைத்து இதில் அர்த்த கிரகணம் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆச்சாரிய முக்கியன்னு இதை பண்ணால் உங்களுக்கு அர்த்தம் இதெல்லாம் சிரமசாத்தியம் கிடையாது, அதனால பண்ணிவிடலாம் இதை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது பரோபதேசம் பண்ணுகிறார். அதுக்கு மேலே வந்து சொல்றா தேசிகர் பால் கேட்ட அப்படி சொல்லியும் வரல அப்படின்னு கூட தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை சிந்த தன்னில் மாசரவே ஊன்ன மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தான் வச்சனபூடனத்தின் வான் பொருள் என்று சொல்லும்படியா உயர்ந்த பொருளா இருக்கக்கூடியது, கண்டிப்பாக பேற்றை பெற்று தரக்கூடியதா இருக்கக்கூடியது. இதுக்கு யாரும் அதிகாரிகள் இல்லையே அப்படின்னு ஒரு கிளேசத்தை அடைகிறார். ஆனால் அதுக்கப்புறம் தெரிவிக்கிறார் இப்படிப்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணத்தை எல்லாரும் அதிகரிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த வியாக்கியானங்கள் மெச்சம் வியாக்கியைகள் உண்டாகில் என்று சொல்லும்படியாய் சத்சம்பிரதாயத்திலே வந்திருக்கக்கூடிய இழிந்திருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களாலே கட்டாட்சம் பண்ணப்பட்டு இது மெச்சம் வியாக்கியங்கள் அவராலே மெச்சப்பட்ட வியாக்கியானங்கள் உண்டாலும் அதை கைவிளக்காக கொண்டு ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை அறியலாம் என்று சொல்லும்படியா இந்த சத்சம்பிரதாயத்தை தெரிவித்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அதை கேட்டு பல பேர் திரிந்தினார்கள் வந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் ரெண்டு கோஷ்டியா இருந்தார்கள். ஒருத்தர் மாமனிகளுடைய பரோபதேசத்தை கேட்டு வந்தவர்கள், அந்த உபதேசத்தை கேட்டு வந்தவர்கள் ஒரு வகுப்பினர். மற்றொரு வகுப்பினர் என்ன அப்படின்னா அவர்களுக்கு உபதேசமே அவசியப்படலை. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே வந்து அந்த சொல்ற அந்த நிஷ்டையில இருக்கவராக இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்தை கற்க வேணும் என்ற ஆசையினாலே வந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உபதேசமே அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய காலத்திலே மாமனிகள் தெரிவிக்கிறார் எனக்கே இவ்வளவு இனிமையா இருக்கிறது, எந்த மக்கு எவ்வின்பம் உளதான் என்று சொல்லும்படியாய் எனக்கே இவ்வளவு இனிமையா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட இனிமையானது இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அனுபவத்திலே நம்ம எல்லாம் காலத்தை கழிக்க வேணும் அப்படின்னு எல்லாம் தெரிவித்து அந்த பிரகரணத்தை முற்று பெற்றார். அப்படி அந்த பிரகரணத்தை முடிச்சு விட்டார் மாமுனிகள். இதுக்கு மேல வந்து என்ன தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த அர்த்தத்தை ஸ்ரீவச்சன பூஷணத்தை இருக்கக்கூடிய சரமபருவ நிஷ்டையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை காட்ட வேணும் அப்படின்னு சொல்லி 11 வாசங்களிலே காட்டுகிறார். அதுதான் அந்த தன்குருவின் தாழ்நிலைகள் தோன்றி தொடக்கமாக இருக்கக்கூடிய 11 வாசனங்கள் இந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. தன்குருவின் தாழினைகள் தன்னில் அன்புன்னில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோகோன் இன்பமிக விண்ணாடு தானளிக்க வேண்டீராகான் அதலால் மன்னார் அவர்கள் திருநாடு. அது காட்ட வந்த விஷயம் இந்த பாசுரத்துல எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு பகவத் பக்தி எவ்வளவு வேணா இருக்கட்டும், அளவிட முடியாத பக்தி பகவத் பக்தி இருந்தாலும் அந்த ஆச்சாரியன் திறத்திலே அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்ற இது ஏற்பட்டதுனால் எம்பெருமான் என்ன பண்ணுவான், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவத் பக்தியினாலே மோட்சத்தை கொடுக்கணும்னு சாஸ்திரங்களே சொல்றது. இந்த பக்தி ஏற்பட்டான் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கவன் எம்பெருமான் அதை இச்சையில், அதாவது அந்த மோட்சம் வேணும் அப்படின்னு அந்த பக்தி யோகம் பண்ணக்கூடியவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்க எம்பெருமான், அவன் ஆசைப்படக்கூடியவனா இருக்க எம்பெருமான் என்ன சொல்றான்,
அந்த ஆச்சாரிய பக்தி அவன் இடத்துல இல்லை அப்படின்றதை கண்டு கொண்டானே. ஆனால் அவன் என்ன சொல்றான், எனக்கு உனக்கு இது கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, தான் அளிக்க வேண்டியிறான், நான் இச்சைப்படவில்லை என்று சொல்லும்படியா இருக்கிறது. அதனால என்ன ஆகுது, இந்த பகவத் பக்தியிலே மட்டும் இழிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு, திருநாடுகளை நன்ன வேணும். திருநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பரமபதத்தை அடைவதற்கு தகுதி இருக்கிறவா இருந்தவரும் அந்த தகுதியை இழந்தார்கள். எதனால அப்படின்னா ஆச்சாரிய பக்தி இல்லை அவர்கள் திறத்திலே அப்படின்னு இந்த வாசகத்தினுடைய சுருக்கமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். மேலே பதவுரையை வாசிக்கிறேன். இந்த வியாக்கியானம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சிரமசாத்தியமா கீழே இது மேலே மேலே இது கீழே இது பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். ஏன்னா அடியனுக்கு முதல் தடவை இந்த கிரந்த காலட்சேபமா சொல்றேன் ஒண்ணு. ரெண்டாவது வியாக்கியானமும் கொஞ்சம் சிரமசாத்தியமா தான் இருக்கும். புரியாத போகாதுன்றது இல்லை, புரிஞ்சிடும் ஒன்றுத்துக்கு 2 தடவை வாசிச்சா. ஆனால் அடியனே கொஞ்சம் முள்ளமாக தான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் என்னை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா அடியன் அந்த இதில் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன் சில சமயத்தில். ஆனால் கொஞ்சம் நிறுத்துங்க. 1 மாதம் தான் இன்னைக்கு அனுபவத்துக்கு வச்சிருக்கேன் அடியன், அதுக்கு மேலே வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா இதை சொல்லி முடிச்சாலே பெரிய காரியமாக இருக்கும். அதனால் இதை மட்டும் அனுபவிப்போம். தன்குருவின் தாளினைகள் தன்னில் தன் ஆச்சாரியனுடைய திருவடிகள் 2 அன்பொன் இல்லாதார், பிரீத்தி சிறிதும் இல்லாதவர்கள் தன்பால் ஈஸ்வரனான தன்னிடத்தில் அன்பு செய்தாலும் பக்தி செய்தாலும் அம்பு எய்கோன் தான் கமலவாசினியான பெரிய பிராட்டியருக்கு நாயகனான எம்பெருமான் தான் இன்பம் அதிகரித்த விண்ணாடு பரமபதத்தை அளிக்க கொடுப்பதற்கு வேண்டியிறான், இச்சையுடையனாய் இருக்க மாட்டான். வேண்டியிறான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு இச்சை இல்லை. அதனால என்னன்னா அவர்கள் ஆச்சாரிய பிரேமம் இல்லாதவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய யார் அப்படின்னா ஆச்சாரிய பிரேமம் இல்லாதவர்கள் திருநாடாகிய பரமபதத்தை நன்னார் அடைய மாட்டார்கள். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆச்சாரிய பக்தி இருக்கணும். பகவத் பக்தி இருந்தால் கூட ஆச்சாரிய பக்தி இருக்கணும். பகவத் பக்தின்னு சொல்லக்கூடியது எப்படி விளையாடுதுன்னா பகவத் பக்தி விளையாடுறதுக்கு ஜனகமாக இருக்கக்கூடியது, அதுக்கு விளைநிலம் போல இருக்கக்கூடியது ஆச்சாரிய சம்பந்தம் என்று காட்டுகிறார்கள். அப்போ ஆச்சாரியர்களுக்கு மேலே அவர் வியாக்கியானத்தை காட்டுவார். அந்த பகவத் பக்தி விளைவிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அந்த பக்தி ஜனகமா இருக்கக்கூடியது ஆச்சாரிய சம்பந்தம் காட்டுகிறார்கள் மேல வியாக்கியானத்தில். வியாக்கியானத்தை வாசிக்கிறேன் மேலே. ஆக கீழ் பிள்ளலோகாச்சாரியராலே நிர்மித்தமான ரகசியங்களில் பிள்ளலோகாச்சாரியன் 18 ரகசியங்கள் பண்ணியிருக்கார். அந்த 18 ரகசியங்களிலே ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு உண்டான அப்பிரதிம வைபவத்தையும் அதுக்கு ஸ்ரீவச்சனபூஷணம் என்ற திருநாமமாகைக்கு அடியையும் அடியன் எல்லாத்தையும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிச்சேன். கீழே அன்னபுகழ் முடுப்பையில ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு உண்டான அப்பிரதிம வைபவத்தை தெரிவித்தார். அதாவது 53வது பாசுரம். அதுக்கு ஸ்ரீவச்சனபூஷணம் என்ற திருநாமமாகைக்கு அடியும், அது முன்னம் குறவாறு சொல்லக்கூடிய 54வது பாசுரம். அந்த திருநாம வைபவம் எதனால் அதுக்கு ஸ்ரீவச்சனபூஷணம் என்று பெயரிட்டார் அப்படின்றது அடியும். ஏதத் அர்த்த அபிஞரும் அனுஷ்டாதாக்களும் ஏகைக புருஷர் என்னும் அத்தையும். அதை அந்த அர்த்தம் அறிந்தவர்கள் அனுஷ்டாதாக்கள் யார் அப்படின்னா ஏக என்று சொல்ல ஓரொருவர் உண்டாகல் என்று சொல்லும்படியாய் புருஷர் என்னும் அத்தையும். ஏதத் அர்த்த கிரகண விஷயமாக பரோபதேசம் பண்ணி அருளமையும். அதாவது உயர் என்னுடையவீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லும்படியா பரோபதேசம் பண்ணார் இல்லையா, கற்று அதனுக்கான நிலையில் நில்லும் அறிந்துன்னு பரோபதேசம் பண்ற ஊருக்கெல்லாம் பண்ணி அருளியும். இதன் அர்த்தத்தை அபினிவேசத்துடன் அதிகரியாமைக்கு ஹேத்து என்ன? இவ்வளவு சிறந்த கிரந்தமாக இருக்கக்கூடியது இருந்துச்சு சிவச்சனபூஷணம் சொல்லுது, இதை யாரும் அதிகரிக்க அதிகாரிகள் இல்லையே, அதுக்கு என்ன காரணம் என்று தெரிவிக்க அது பண்றாரு இல்லையா. அது தேசிகர்கள் கேட்ட செடும் பொருளை சிந்த தன்னில் மாசரவே ஊர்ன மனனம் செய்து அந்த பாசுரத்தினுடைய இது. ஏதத் விஷயமாக விலட்சண பரிகிரக வியாக்கியானம் உண்டாகில் அது அங்கீகாரம் என்னும் அத்தையும். அது சொல்லக்கூடியது என்னன்னா சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியைகள் உண்டாகில். இப்போ இந்த சிவச்சனபூஷணத்தின் விஷயமாக விலட்சண பரிகிரக வியாக்கியானம் கை கொண்ட பெரியவர்களா இருக்கக்கூடிய விலட்சணமாக இருக்கக்கூடிய வியாக்கியானம் மெச்சும் வியாக்கியைகள், அதனால விலட்சணமாக இருக்கக்கூடியது. அது சத்சம்பிரதாயத்துல இழிந்த ஆச்சாரியர்களாக கை கொள்ளப்பட்டதாக பரிகிரகம் பண்ணதாக இருக்கக்கூடியது வியாக்கியானம் உண்டாகில் அது அங்கீகாரம் என்னும் அத்தையும். அப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் நீங்க வாசிக்கணும். ஏதோ யாரோ கொடுத்தான்றது அந்த வியாக்கியானங்கள்லாம் வாசிக்க வேண்டாம் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அதுதான் கடைசியில் என்ன சொல்றார், இதுதான் ஸ்வபர விபாகமர நிரதிசிய போக்கியமாயிருக்கும் என்னும் அத்தையும் தரிசிப்பித்தாராய். இது எப்படி இருக்கு, இந்த சிவச்சனபூஷணத்துடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா இனிமையாய் விளங்கக்கூடியது, போக்கியமாக இருக்கக்கூடியது. அது யாருக்கு போக்கியமா இருக்குன்னா தனக்கும் ஸ்வபர விபாகமர தனக்கும் இனிமையாக இருக்கக்கூடியது. அந்த யானை அனுபவத்தர் அந்த 2 கோஷ்டிகள் சொன்னாரே அவர்களுக்கும் இனிமையை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது.
என்னுமத்தை தரிசிப்பித்தாராய். அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கெல்லாம் தோன்றும்படியாக காட்டினார் என்று காட்டி நின்றார். இனி வச்சனபூஷணமாகிற இத்திவ்ய பிரபந்தத்திலே, அதாவது வச்சனபூஷணம் ஸ்ரீவச்சனபூஷணம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்திலே வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி அத்தாலே அது முற்பட்டது என்னும் அளவாக பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு, இப்போ சூத்திரத்தில் நேரம் வந்து எழுதிவிட்டார். அதாவது முதல் 4 சூத்திரங்கள் எடுத்துக்கணும். அந்த இதுல ஸ்ரீவச்சனம் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. அதுக்கு மேல சொல்றாரு, ஸ்மிருதியாலே பூர்வ பாகத்தில் அர்த்தம் அறுதியிட கடவது, மற்ற 2ஆலும் உத்தர பாகத்தில் அர்த்தம் அறுதியிட கடவது. இவை 2லும் வைத்துக் கொண்டு இதிகாசம் பிரபலம், அத்தாலே அது முற்பட்டது அப்படின்னு இந்த 4 சூத்திரங்களை எடுத்து இந்த இடத்துல காட்டுறார். அப்போ காட்டக்கூடிய விஷயத்துல என்ன இருக்குன்னா, இனி வச்சனபூஷணமாக திவ்ய பிரபந்தத்திலே வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி அத்தாலே அது முற்பட்டது என்னும் அளவாக பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு. இப்ப இந்த 4 சூத்திரங்களால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, விடலோகாச்சார ஸ்ரீவச்சனபூஷணத்துல மேல என்னென்ன அர்த்தங்கள் தெரிவிக்க போகிறாரோ அதுக்கு பிரமாணங்களாக இந்த 4 சூத்திரங்கள் விளங்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மேல என்னென்ன அர்த்தங்கள் சொல்ல போகிறாரோ அதே மாதிரி அதே அர்த்தங்களை இந்த இடத்துலையும் காட்டுகிறார் அப்படின்னு இது பண்ணுகிறார்கள். அப்போ ஸ்ரீவச்சனபூஷணத்தை இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வியாக்கியான பங்கியில் இல்ல, இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தை அந்த இவர் எப்படி புலராகாச்சார் எப்படி கட்டமைத்திருக்கிறாரோ அதே செயலில மாமணிகளும் கட்டமைத்திருக்காரோ எடுத்து காட்டுறார்கள். இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரியான வந்து அந்த செயலி அந்த இது அமைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பானது அது இருக்கு. அதையும் என்னன்றதை பார்ப்போம். அப்போ அதான் கிரம விசாரம், என்ன கிரமத்தை இதை அமைச்சிருக்காரோ அதே கிரமத்தை மாமணிகளும் தன்னுடைய உபதேசத்து மாலை அமைந்திருக்கிறது காட்டுகிறார்கள். அது என்னன்றதையும் பார்ப்போம். பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு. இப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல 4 சூத்திரங்கள் தெரிவித்தார். அதனால என்ன காட்டுகிறார் அப்படின்னா, இனிமேல சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் ஸ்ரீவச்சனபூஷணத்தில் தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் இதுதான் பிரமாணம், இதுதான் அடிப்படை அப்படின்றத காட்டுகிறார். அப்படிப்பட்ட அர்த்தங்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டால் அண்ணா அவருக்கு மேல சொல்லலாம். அதை வந்து என்ன சொல்லணும், அதை கடைசியா இருக்கக்கூடிய சரமமா இருக்கக்கூடிய உபாயம் சொன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடியதை காட்டுறார். பல விஷயங்கள் காட்டுறார். எம்பெருமானுடைய வந்து நிர்ஹேத்துமான கிருபையை பத்தி ஒரு பிரகரணம் தெரிவிக்கிறார். மங்களாசாசனம் எப்படி பண்ணணும், மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமா இல்லையா அப்படின்றத வந்து விசாரம் பண்ணுகிறார். திவ்ய தேசத்திலே பிராமணியத்தோட இருக்க வேண்டும். பல விஷயங்கள் மாதிரி 100 விஷயங்கள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் என்ன இது அடிப்படையா இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த இதிகாச சிரேஷ்டமான இந்த வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி அத்தாலே அது முற்பட்டது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அடிப்படையிலே பார்த்தோமானால் எதுக்கு இதுக்கெல்லாம் அடி என்ன இருக்கு, இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு எது அடிப்படையா இருக்கு அப்படின்னு கேட்டால், வேதமானது, வேதாந்தமானது, ஸ்மிருதியானது, இதெல்லாம் இந்த அடிப்படையை கொண்டுதான் இந்த ஸ்ரீவச்சனபூஷண கிரந்தத்தையே கட்டமைச்சிருக்கக்கூடியது அப்படிதான் இருக்கு. ஏன்னா எப்படி திருவாய்மொழியானது எப்படி வந்து தமிழ் திராவிட வேதம்னு நம்ம சொல்றோமோ அதே போல இதுவும் எப்படி இருக்குன்னா திருவாய்மொழிய தாற்பயம். அதனால எதை கொண்டு இருக்கும், இதுக்கு மூலமா காரண பொருளாக இருக்கக்கூடியது அந்த வேதாந்தங்கள் இதிகாச புராணங்கள் தான் இருக்கும்னு காட்டுகிறார்கள். அதே போல இங்க உபதேச மாலையிலும் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இதே செயலியை தான் காட்டக்கூடியதா இருக்கு. உபதேச மாலை தொடக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு, முதல் 20 பாசுரங்களாலே பிரதம பருவ நிஷ்டர்கள்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு மேல என்ன பண்றார், 9 பாசுரங்களாலே சரமபருவ நிஷ்டருடைய வைபவங்கள், ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் என்று சொல்லும்படியாய் அவர்களுடைய 9 பாசுரங்களாலே அந்த பாசுரம் தொடங்கி அந்த ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் தொடங்கி அப்புறம் ஆண்டாளுக்கு 3 பாசுரம், மதுரகவி ஆழ்வார் 2 பாசுரம், இவருக்கு ஒரு 3 பாசுரம், 3 3 6 2 8 அந்த ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் 9 பாசுரம், 29 பாசுரங்களால என்ன பண்றாருன்னா இந்த பிரதமபருவ நிஷ்டர், சரமபருவ நிஷ்டர் இவர்களுடைய வைபவத்தை தான் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி 29 பாசுரம் இது என்ன பிரமாணத்தை கொண்டு சொல்கிறார், அதாவது அடிப்படை என்ன, ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு அடிப்படை என்னன்னு கீழே சொன்னது என்னன்னா வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி இதுகளெல்லாம் அடிப்படையாக கொண்டு வந்து ஸ்ரீவச்சனபூஷணத்தை கட்டமைத்திருக்கிறார் புலலோகாச்சாரியர். மாமணிகள் இந்த உபதேசமாலை எதை கொண்டு கட்டமைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்திலே அவர் எப்படி சம்ஸ்கிருத வேதத்தை வந்து அடிப்படையாக கொண்டாரோ இவர் திராவிட வேதத்தை வளர்ப்பதற்குன்னே பிறந்தவர் மாமுனிகளான். அதனால் என்ன பண்ணார், அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உபதேச மாலையை கட்டமைத்திருக்கிறார். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா
விசார கிரமம் பண்ணக்கூடிய விஷய கிரமத்தை இது பண்ணக்கூடிய கட்டமைக்கக்கூடிய காலத்துல எப்படி அமைச்சிருக்காருன்னா, புள்ளலோகாச்சாரியர் எப்படி ஸ்ரீவச்சன பூஷணத்துல அமைத்திருக்கிறாரோ அதே மாதிரியான கட்டமைப்பு இதுலயும் பொருத்தி இருக்கிறார் மாமுனிகள் என்று காட்டுகிறார்கள். அப்போ இது வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது ஒரு உபதேச மாலை வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொன்னா எதுல அடிப்படையில் இருக்க? திராவிட வேதத்தினுடைய அடிப்படையில இருக்கிறது. அப்போ சம்ஸ்கிருத வேதத்தினுடைய இதெல்லாம் இது விட்டுடுமா அப்படின்னு கேட்டா விட மாட்டார். அவர் சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொன்னார்? வாழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல பல்லாண்டு பாடக்கூடிய காலத்துல இந்த வேதமும் சேர்ந்து வாழணும்னு சொல்றேன். எதனால அப்படின்னு கேட்டா, கீழே சொல்ல அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த வேதம் தான் அனாதியான பிரதம பிரமாணமாக இருக்கக்கூடியது. நமக்கு சொதகா பிரமாணம் என்று சொல்லக்கூடியது வேதம் தான். எந்த ஒரு பிரமாணங்களும் வேதத்தை அனுசரித்து இருந்தால்தான் அந்த பிரமாணமாக நம்ம ஒத்துக்கொள்வோமே தவிர நம்ம பூர்வாச்சாரியர்களா இல்லை. அதுக்கு விருத்தமான அர்த்தங்கள் எது தெரிவித்தாலும் என்ன பண்ணுவோம்? அது வேதத்தை ஒட்டி இல்லைன்னா அதுக்கு பிரமாணமாக ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ என்ன இதுல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையாக கொண்டது. திவ்ய பிரபந்தம் எதை அடிப்படையாக கொண்டது? வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்கிறோமே. வேதத்தினுடைய அர்த்தங்களை தான் காட்டக்கூடியதா இருக்கு. வேத சாமியம் வேண்டும் என்று தானே திருமங்கை ஆழ்வார் எம்பெருமான் திறத்துல கேட்கிறார். திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாள் கிட்ட போகக்கூடிய காலத்திலே என்ன வேணும் உங்களுக்கு திருநட்சத்திரமா இருக்கு, நீங்க என்ன அபேட்சை என்று கேட்ட காலத்திலே எம்பெருமான் என்ன அவர் திருமங்கை ஆழ்வார் சொன்ன வார்த்தை என்ன? நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் வேத சாமியம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அதுல இருந்து ஏற்கனவே சொல்லக்கூடிய காலத்திலே மாறன் பணித்த தமிழ் முறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் என்று சொல்லும்படியாய் அதை வேதமாகவே திராவிட வேதமாகவே இது பண்ணிட்டார். திராவிட வேதசாகரம் என்று தனியனே காட்டப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப வேதத்தை விட்டு இல்ல, இவர் கட்டமைக்கக்கூடியது என்ன? வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையாக கொண்டு உபதேச மாலையை அருளி செய்திருக்கிறார் மாமுனிகள். இப்போ அடிப்படை எப்படி இருக்கு அப்படின்னா, வேதம் முதல்ல இருக்கு. வேதம் அனாதியான பிரமாணம் வேதம். அதுல இருந்து திராவிட வேதம்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள். அப்படிப்பட்டதுல இந்த ஸ்ரீவச்சன பூஷணம், அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை சரமமாக இருக்கக்கூடியது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியது. இப்படிதான் இந்த இதுவே அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்துல புலலோகாச்சார் எந்த பிரமாணத்தை கொண்டு அடிப்படையில் இது பண்ணுறார், எந்த பிரமாண அடிப்படையில பண்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அதுதான் கீழே சொல்ல போறார். அதனால 31 வாசனம் 29 வாசனங்களாலே அடிப்படையில என்ன இது பண்ணார், இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுதான் சொல்றேன். 29, அதாவது முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் புலலோகாச்சார் ஸ்ரீவச்சன பூஷணம் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அது என்னவோ அதே விஷயத்தை மாமுனிகளும் காட்டினார். 29 வாசனங்களாலே அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அது என்னன்றது எப்படின்றத இது பண்றேன். அத்தாலே அது முற்பட்டது எண்ணுவளாக 4 சூத்திரங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 4 சூத்திரங்கள் முதல் 4 சூத்திரங்களாக எண்ணும் அளவாக பிரதிபாத்திய அர்த்தங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை ஒருங்க விட்டு, மேல சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் அந்த பிரமாணங்களை ஒருங்க விட்டார். என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், இதிகாச சிரேஷ்டம் என்று தொடங்கி, இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமநாயகத்தாலே சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதுக்கு மேல அது எங்க போறது அப்படின்னு கேட்டால், சுதந்திரனை உபாயமாக தான் பற்றின போதிரே இப்பிரசங்கம் தான் உள்ளது. இது எத்தனாவதுன்னா 410வது சூழ்நிலை காட்டுற. சில சூத்திரங்கள்ல வித்தியாசம் இருக்கு. 410வது சூழ்நிலை இந்த புத்தகத்துல காட்டுறேன். 407 410 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையா இருக்கும், எந்த புத்தகமா இருந்தாலும். இந்த இப்பிரசங்கம் தான் உள்ளது அப்படின்னு காட்டுறாரு. இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் தொடங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு? இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்தாலே சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, சிறையிருந்தவள் ஏற்றம் என்ன? சிறையிருந்தவள் யாரு? சீதா பிராட்டி. அவளுடைய கிருத்தியம் என்ன? புருஷகார வைபவம். அப்போ புருஷகார வைபவம் தான் முதல்ல இருக்கக்கூடிய விஷயம். என்ன அந்த பிரகரணத்துல, இந்த ஸ்ரீவச்சன இருக்கக்கூடிய பிரகரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புருஷகார வைபவம் தான். புருஷகார வைபவஞ்ச சாதனசிய கௌரவம். தனியனே அப்படித்தானே இருக்கு, காட்டக்கூடிய விஷயம் அப்படித்தானே இருக்கு. முதல் சூத்திரத்திலே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதார்த்த மருதியுடைய ஸ்ருதி இதிகாச புராணத்தை அதே ஸ்மிருதியாலே அதுக்கு மேல தெரியக்கூடிய காரணமா இதுவா இருக்கக்கூடியது என்னன்னா, சிறையிருந்த விளையாட்டம் சொல்லப்படுகிறது. 5வது சூத்திரத்திலே அதுதானே காட்டுகிறார்கள். 5வது சூத்திரம் இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்தாலே. அதுக்கு மேல என்ன பண்ணுறார்? மகாபாரதத்தாலே. அதுக்கு மேல தெரிவார் 2 இதிகாசங்கள் உண்டு. மகாபாரதத்தாலே உபாய வைபவம் தெரிவிக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப என்ன இருக்கு? அப்ப புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம். சாதனம்னு சொல்லக்கூடியது என்ன? உபாயம். அப்போ 2வது விஷயமா அதுல ஸ்ரீவச்சன போட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உபாயம். அதனால என்ன பண்றார் இவர்? இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் எடுத்தார், மகாபாரதத்தால் உபாய வைபவத்தை சொல்வதற்காக இது 2த்தையும் எடுத்திருக்கார் அப்படின்னு காட்டப்பட்டதா இருக்குது. அந்த இன்னொரு சூத்திரத்தை இன்னும் மேல கீழே போகக்கூடிய காலத்துல பார்ப்போம். அப்போ
ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு தேவையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஒண்ணு பிராட்டியனுடைய புருஷகாரம், பகவானுடைய உபாயம், அதுக்கு மேல தெரிவிக்கக்கூடியது என்ன, இந்த விஷயத்தை எல்லாம் போதித்த ஆச்சாரியனே உபாயமா இருக்கான். இப்ப பிராட்டியோட புருஷகாரம் பண்ணணும்னா அந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? பிராட்டிய புருஷகாரமாக அடை அப்படின்னு சொன்னால் அந்த ஞானம் எவ்விடத்திலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அது துவயமகா மந்திரத்தை தானே காட்டப்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட துவயமகா மந்திரத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய யார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன். அது மட்டும் இல்ல, அந்த துவயமகா மந்திரத்தினுடைய அது கூட இன்னும் பிராட்டியின புருஷகாரம் பட்டக்கூடிய காலத்துல அந்த கைக்கரை பிரார்த்தனை யார் திறத்துல வைக்கிறார் அப்படின்னு கேட்டா எவருமான திறத்துல நீயே உபாயமாக இருக்க வேண்டும் அந்த கைக்கரை பிரார்த்தனை வைக்கிறோமே, அது எங்க இருக்கிற துவயமகா மந்திரத்துல இருக்கு. அதுவும் யாரால சொல்லப்பட்டது? ஆச்சாரியனாலே போதிக்கப்படுகிறது. அப்போ என்ன, ஆச்சாரியனும் உபாயமா இருக்கான். பிரதம உபாயமா ஆச்சாரியன் இருந்து அவன் என்ன பண்றான், அவன் மேற்கொண்டு அவனுடைய நல்ல கதியை அடைவதற்கு ஒரு படியாக உபதேசம் பண்ணிக்கிறான். இப்படி 3 விஷயங்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை கொண்டுதான் ஸ்ரீவச்சன பூஷணமே என்ன சொல்றது, அதனுடைய அர்த்தங்கள் பிரகாசனப்படுத்தப்படுகிறது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆச்சாரியன் இதுவானால் லபித்தால், ஒருத்தருக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்தால் விராட்டினுடைய புருஷகாரம் கிடைக்கும். விராட்டினுடைய புருஷகாரம் கிடைத்தால் பகவான் உபாயமாக கிடைப்பான். அப்படி பகவான் உபாயமாக கிடைத்தால் என்ன, பிராபிய பூமி கைப்பூரும். அப்படித்தானே, அவ்வளவுதான விஷயம் இல்லை, அப்படிதான் இருக்கக்கூடியது. அதற்கு இதிகாசம் 2 இதிகாசம் ஏன் எடுக்கிறார் அப்படின்னு காட்டக்கூடிய காலத்திலே அதுலயும் சொல்றார், ராமாயணத்தை ஏன் முதல்ல எடுத்தார் அப்படின்னு காட்டக்கூடிய காலத்திலே புருஷகார வைபவம் தான் இதுல முதல்ல வச்சிருக்காரு. அதனால ராமாயணத்தை இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, பிராட்டி புருஷகாரம் இல்லாத காரியம் செய்ய மாட்டானே. ஏதாவது ஒரு காரியம் எம்பெருமான உபாயமா நான் வரிக்கணும் அப்படின்னு போய் நின்றோமே, ஆனால் உனக்கு புருஷகாரம் இருக்கான்றதுன்னு அடுத்தது பார்ப்பான். பக்கத்துல யார் இருக்கான்னு தானே பார்க்கிறான். சாதாரண ஒருத்தர் வேலைக்கு போற ஒருத்தர் சிபாரிசு லெட்டர் பக்கத்துல ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட, சம்திங் இருக்கா அப்படின்னு கேட்கறவளையோ, அது போல அந்த சம்திங் என்னது, இந்த இடத்துல புருஷகாரம், பிராட்டியனுடைய புருஷகாரம். அப்போட இவனுடைய புருஷகாரம் அன்றி அவன் காரியம் செய்யான் என்று இருக்கக்கூடிய நிலைமையில என்ன இருக்கு, முதல்ல புருஷகார வைபவத்தால் வைக்க வேண்டியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ அவதார கிரமத்துல பாருங்க, இப்ப சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லக்கூடியதுன்னா அது சீதா பிராட்டியை சொல்லக்கூடியதா இருக்குது. அந்த ராவண பவனத்திலே சிறை இருந்தவள் தேவமாதர்களை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பிராட்டி தானே தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துமா அந்த இடத்துல போய் இருந்தாளே. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவதார கிரமத்தாலையும் ராமாவதாரம் தான் முற்பட்டதாக இருக்குது, கிருஷ்ணாவதாரம் பிற்பட்டதாக இருக்கிறது. அப்போ என்ன ஆனா எல்லா விதத்திலையும் பார்க்கக்கூடிய காலத்திலே எப்படி இது முதலாகத்தான் இருக்கு. அதனால இதிகாச முதலிலே காட்டப்பட்டது. பல விசாரங்கள் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் அதாவது ஏன் இதை முதல்ல சொல்லணும், ஏன் இதை பின்னாடி சொல்லணும், ஏன் உபாய வைபத்தை முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியும். நம்மளா பதில் சொல்ல முடியுமானா நம்மளால பதில் சொல்ல முடியாது கண்டிப்பா. இதுக்கெல்லாம் அதுக்காக என்ன சொல்றாரு, எல்லா கேள்வியும் அவர்களே கேட்டு விட்டார்கள், எல்லா பதிலும் அவர்களே சொல்லி விட்டார்கள். இந்த பிரகரணத்தை பண்ணலன்னா கூட வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல இந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்போ என்ன பண்ற, அவதார கிரமம் இப்படி இருக்கிறது. அப்போ புலராகா இப்போ இன்னொரு விஷயம் கூட கேட்கிறேன். புலராகாச்சார் இப்போ இந்த அவதார கிரமமே இப்படித்தான், இதனாலதான் ஏற்படுதா. புலராகாச்சார் உபாய வைபத்தை முதல்ல புருஷகார வைபத்தை எழுதிவிட்டார், அடுத்தது இதை எழுதிவிட்டார், அதை உபாய வைபத்தை எழுதிவிட்டார். அதனாலதான் இந்த அவதாரமே அப்படி நடந்ததுன்னா அதுக்கும் சாத்தியம் உண்டுன்றார். ஏன்னா எப்படிப்பட்டதுன்னா அந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போறதுன்னு அறிந்தவனா இருக்கக்கூடியவர் அவன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய அதை வச்சு கூட பண்ணலாமான்னு அதை வச்சு கூட பண்ணலாம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையை உடையதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அதுக்கு மேல இந்த சுதந்திரனை உபாயமாக தான் பற்றின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ளது. அதாவது இந்த சொன்னது என்ன, இதிகாச சிரேஷ்டமான தொடங்கணும் இல்லையா, அந்த 5வது சூத்திரம் அங்கேருந்து தொடங்கி அந்த 407வது சுதந்திரனை உபாயமாக தான் பற்றின போது இப்பிரசங்கம் தான் என்று உள்ளது என்று உக்தார்த்தத்தை இதை கீழ் நிகமித்து இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள், எபெருமான் சுதந்திரனா இருக்கிறான், பகவானை உபாயமாக பற்றலாமா. அடுத்த கேள்வி அதுதான், பகவானை பற்றலன்னா வேற யாரை பற்ற முடியும், பகவான் தான் உபாயம்னு சொல்லக்கூடியது. பேற்றுக்கு உபாயம் முந்தன் பேரொருளே என்ன இருந்தேன்னு சொல்லும்படியாய் அது பேற்றுக்கு உபாயமா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள், அந்த நினைவு தானே சரணாகதி. என்னுடைய பலனுக்கு நீ இதுவா இருக்கணும்னு அவனுடைய திருவடிகளில் சஞ்சமடைவது தான், அந்த நினைவு தான் சரணாகதி என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பகவான் தான் உபாயமாக இருக்கிறான், அவனே பலமாகவும் இருக்கிறான்றதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தேரின அர்த்தமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பகவானை பற்றலாமா அப்படின்னா, உபாயமாக பற்றலாமா, பற்றலாம், ஆனா பற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் பற்றலாம் ஏன் பற்றக்கூடாது அப்படின்னா, ஏன் பற்றக்கூடாது அப்படின்னா எம்பெருமானுக்கு பல குணங்கள் உள்ளது, எண்ணில் பல்குணத்தன் என்று சொல்லும்படியாய் தேவோ நாம சகசிரவான் என்று சொல்ல நாமங்கள் எப்படி இருக்கிறோ, தோள்களாயிருத்தாய், முடிகளாயிருத்தாய், துணமலர் கண்களாயிருந்தான், அதே போல என்னவனா எண்ணில் பல்குணத்தன், ஆயிரக்கணக்கான குணங்கள் உடையவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட பல்குணங்களா இருக்கக்கூடியவனுக்கு என்ன குணம் ஒண்ணு உண்டு அப்படின்னு கேட்டால் சுதந்திரன் ஒரு குணம் உண்டு. அந்த சுவாதந்திரியத்தால என்ன பண்ணக்கூடிய அவன் நம்மளை அனுகிரகம் பண்ணாலும் பண்ணலாம், நிகிரகம் பண்ணாலும் பண்ணிவிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ உபாயமாக பற்றணும்னா என்ன, உபாயமாக அவனை தான் பற்றணும் பேற்றுக்கு. ஆனால் எப்படி பற்றணும் அப்படின்னா ஒரு புருஷகாரத்தை கொண்டுதான் அவனை பற்ற வேண்டும். அப்போதான் அந்த உபாயமானது பலிக்கும். நமக்கு என்ன முக்கியமா, நம்ம ஒரு காரியம் பண்றோம், ஏதோ ஒரு காரியம், பெரிய காரியத்துல நம்ம எழுகிறோம். அப்போ என்ன நினைக்கிறோம்? இந்த காரியம் நமக்கு பலித்தமாக வேணும், பலித்தமாக வேணும் என்று தானே நம்ம நினைப்போம். இந்த காரியம் நமக்கு நல்லபடியா முடியணும் இதுல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காலத்திலே அதுக்கு என்ன வழியோ, சிறந்த வழியதோ அதை தேர்ந்தெடுத்து தானே போகணும். அப்போ சிறந்த வழியா இருக்கக்கூடியது என்ன? அந்த புருஷகாரம் தான் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அதனால என்ன சொல்றது? காரியம் நடக்குமானா காரியம் நடக்குமா? எம்பெருமானை உபாயமாக பற்றினால் நேரே போய் உபாயமாக பற்றினா எப்படி? அந்த அங்கங்கள் இல்லாத போய் எம்பெருமான நேர போய் அவன் திருவடியில் விழுந்து நீயே உபாயம் என்று போய் சரணடைந்திருந்தா ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அது நடக்குமோ நடக்காது. ராமன் அந்த கடற்கரை சேது வந்தனம் பண்ணணும். திருப்புலனை சேது கரையில இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நேர விபீஷணன் வந்தான். விபீஷணன் கட்டுக்காவலும் ஒன்றும் கிடையாது. ராமன் இருக்க ஒரு கடற்கரையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல விபீஷணன் நேர போய் எம்பெருமான் திறத்துல போய் திருவடியில போய் சரணடைஞ்சிருக்கலாமே. ஆனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கு மேல தெரிவிக்கிற அப்படி போய் சரணடைந்தா எம்பெருமானுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா புருஷகாரம் எல்லாம் வந்திருக்கான் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானா? அப்படின்னா சரணாகத வத்சலகா, எம்பெருமானுக்கு பேர் என்னன்னா சரணாகத வத்சலன்னு பேர் ராமனுக்கு. இல்லன்னு சொல்லியிருப்பானா? இல்லன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் விபீஷணனானவன் என்னென்ன அறிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த சரணாகதின்ற சாஸ்திரத்துடைய லட்சணத்தை கரெக்டாக சரியாக புரிந்து கொண்டவனா இருந்தான். அதனால என்ன பண்ணான்? அந்த சமயத்தை புருஷகாரத்தில் அடியவர்களுடைய புருஷகாரத்தை கொண்டு அவனை போய் அடைய வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றான்? நிவேதயித மாற்றம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கிறேன், நேரே என்னுடைய சந்தேசத்தை ராமனிடத்துல சீக்கிரமாக சொல்லுன்னு சுக்ரீவன் கிட்ட தான் தெரிச்சான். அவன் சொன்ன வார்த்தை அந்த சமயத்துல ராமன் காலிலே கூட பட்டிருக்கோம். ஆனால் என்ன பண்ணான்? ராமன் காலிலே பட்டோம்னா ராமன்கிட்டே சொல்லிக்கலாம் இல்லையோ அப்படின்னா அப்படி சொல்லலை. இது என்ன சொல்றது? அது இந்த இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ப்ராப்பர் சேனல் வழியா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படிதான் அந்த இது வழியா போனால்தான் நமக்கு பிராப்தி கிடைக்கும். அதனால எம்பெருமானை பற்றக்கூடிய உபாயமாக பற்றலாம் என்றால் பற்றலாம். அப்ப எப்படின்னா அந்த புருஷகாரத்தை கொண்டு பற்றினோம் ஆனால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். அது இல்லாத போயிடுச்சுன்னா அவன் சுதந்திரனா இருக்கிறதுனால கிட்டினாலும் கிட்டும், கிட்டாமல் போனாலும் போகும். சுதந்திரனை உபாயமாகத்தான் பற்றின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ளது என்று உக்தார்த்தத்தை இதுக்கு கீழ் நிகமித்து, அதாவது உக்தார்த்தம் நிகமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா முடிவு. அது இப்போ என்ன சொல்லிட்டாரு? ஏற்கனவே ஒரு இது இந்த மேல கீழே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இதான் பிரமாணம் முதல்ல 4 சூத்திரங்களை கொடுத்துட்டாரு. சீவஜனபூரணத்துல என்ன சொல்லிட்டார்? கீழே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படையா இருக்க போகுதுன்னு 4 சூத்திரங்களை கொடுத்தார். இது மேல தெரிவிக்கிறார் என்னன்னா என்று முக்தார்த்தத்தை இதுக்கு கீழ் நிகமிது. கீழ் நிகமனம் அப்படின்னு சொன்னா நிகமனம் அப்படின்னு சொன்னா முடிவுன்னு அர்த்தம். முடிவு. அது அப்போ சிவத்தின போடுறதுக்கு முடிவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய சர்ம உபாயம் தான் முடிவுன்னு சொல்லணும். அதுக்கு மேல சூத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றது தான் பிரதமமான அதை முக்கியமான கருத்து இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் இவ்விடத்துல வந்திருக்காரு. கீழே நிகமித்து உக்தார்த்தத்தை இதுக்கு கீழே நிகமித்து முதல்ல சொல்லிட்டார். அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டார். ஆச்சாரிய எம்பெருமான பத்தலாமா பத்தக்கூடாதான்னு தெரிவித்தார். வேதார்த்த மருதியுடைய எதனால அந்த புருஷாகார வைபத்து சொன்னார், உபாய வைபத்து சொன்னார், அதுக்கு மேல இதிகாச சிரேஷ்டமான ராமாயணம்னு சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? கடைசியில் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல கீழே நிகமித்துன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஆச்சாரிய அபிமானே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய நிகழ்த்திருக்கார். அதுக்கு மேல தெரியார் அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவும். இது கீழே பார்த்தோம். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. அவர்கள் வார்த்தை கொண்டிரே இந்த அர்த்தத்தை அறுதியிடுவது கிடையாது. அவர்களை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவரே அப்படின்னு சொல்லும்படியாகும். அதாவது வடுகிளம்பி ஆண்டானையும் ஆழ்வானையும் இருகரையர் என்பர்கள். இந்த சூத்திரங்கள்லாம் சேர்த்து வரக்கூடிய சூத்திரங்கள். அப்படி காட்டக்கூடிய காலத்துல என்ன அதுல அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் என்ன அர்த்தம்? இவர்களெல்லாம் உண்ட போது ஒரு வார்த்தை, அதாவது பகவத் விஷயம் எம்பெருமானுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஆழ்வார்கள் துல்லியமா 10 பேர் இந்த இடத்துல சொல்லியிருக்காதே 10 பேர் உண்டிரே. அந்த ஆழ்வார்கள் 10 எண்ணிக்கையில சங்கையில 10 பேரா இருக்காளே, அதே போல இவர்களும் 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேர் என்ன சொல்றா அப்படின்னா பகவத் அனுபவத்துல அந்த இறை அனுபவம் கிடைக்கக்கூடிய காலத்துல பாகவதர்களை சேர்த்துக் கொள்கிறார். அப்போ என்ன வருது? பயிலும் சுடரொளி மூர்த்தியை நெடுமார் கடமை செய்வேன் போல் அந்த கட்சோர வெங்குருதி வந்தெழிய நன்னாத வாழ உணர் இடைப்புக்குன்னு சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட பாகவத சேஷத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் அந்த இடத்துல வெளிவருகிறது. ஆனால் அதே உண்ணாத போது ஒரு வார்த்தைன்னா இந்த இறையோட அனுபவம் கிடைக்காத காலத்திலே
பகவத் அனுபவம் கிடைக்கல. அந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த பாகவதர்களா அவர் கணிசிக்கிறதே இல்லை, அப்படியே உதாசீனர்களாக போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை. எம்பெருமான் அனுபவம் கிடைக்கக்கூடிய சமயத்தை ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த ஆழ்வார்கள். அவர்களுடைய பாசங்களை கொண்ட இந்த அர்த்தத்தை, ஆச்சாரிய விமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை அவர்களுடைய பாசனத்தை கொண்டு அறுதியிடலாமா? அழுதிடக்கூடாது. யாரதை கொண்டு கொடுக்கணும்னா தேவமத்தரியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திருவனே என்று சொல்லும்படியாய் கண்ணின் செலுத்தாமலே மதுரகவி ஆழ்வார் நிஷ்டையை கொண்டுதான் இந்த அர்த்தத்தை அறுதியிட வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது என்று இவ்வர்த்தம் அவர்களை சிரித்திருப்பார் ஒன்றிருவரே. இந்த மாதிரி கூட நீங்க இருக்கிறீர்கள் என்று யார் வேணார்? மதுரவியார் சிரிக்கிறாரா? வடுக நம்பி சிரிக்கிறார். இவர்கள்லாம் இருக்கிறேன்னு மதுரை ஆண்டாரும் ஆழ்வானை பார்த்து சிரிக்கிறார் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே, அவர் பாசனம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவோம். அவர்களோட பாசனம் கொண்டு இந்த அர்த்தத்தை நம்ம சொல்ல மாட்டோம் என்று சரம பிரமேயத்துக்கு சரம பிரமாணத்தை ஒருங்க விட்டார் போலே. அதாவது சரம பிரமேயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்ரீவச்சனமோட முக்கியமான கட்டம். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லக்கூடியது சரம பிரமேயம். பிரமேயம்னு சொல்லக்கூடியது என்ன? நம்ம புத்தியால அறிஞ்சிக்கக்கூடியதா இருக்குது. அதாவது என்ன சொல்றது? பிரமா அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தி. பிரமேயம் பிரமா இயம் அப்படின்னு சொல்ற அதை பிரிச்சுக்கலாம். அதை பிரிக்கக்கூடிய காலத்துல அப்படின்னு பிரமா அப்படின்றது புத்தியாலே அறிந்து கொள்ளக்கூடிய இயம் இது இந்த புருஷார்த்தம். பிரமா இயம்னு சொன்னாலும் பிரமாவன் அந்த புத்தியாலே இதுவே புருஷார்த்தம் நம்ம எது அறிந்துக்கிறோமோ அதுதான் பிரமேயம் என்று காட்டுகிறார்கள். அப்போ அந்த பிரமேயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் சரம பிரமேயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த புத்தியாலே அறிந்து கொண்டது புருஷார்த்தம் அறிந்து கொண்டது என்ன? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற அர்த்தத்தை தான் அறிந்து கொள்வதுதான் அந்த பிரமேயம் சரம பிரமேயம் என்று காட்டுகிறார்கள். சரம பிரமேயத்துக்கு சரம பிரமாணத்தை ஒருங்க விட்டார் போலே. அப்போ எப்படி இருக்க? சரம பிரமாணமா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் அந்த புத்திக்கு கருவியா இருக்கக்கூடியது அது எது அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம கருவியா இருக்கக்கூடியது என்ன? ஸ்ரீவச்சன பூஷணம் தான். கருவியா இருக்க ஒருங்க விட்டார் போலே இவரும்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல யாருன்னா மாமணிகள் என்ன பண்றார்? இந்த இடத்துல நம்ம என்ன பாசத்தை பார்த்துட்டோம்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையை பார்த்துருந்தாலும் மாமணிகள் விஷயத்தை இந்த இடத்துல கோத்து எடுத்து பண்றாங்க. இந்த உபதேசமாலை எப்படி கட்டமைச்சிருக்குது? இவரும் அருளி செயல்களுடையும் ஏதத் வியாக்கியானங்களுடையும் தாத்பரிய ரூபமாய் சரம பிரகட பரியந்தமான அந்த வச்சனபூஷணத்தை கீழ் அடங்களும் அருளி செய்த அர்த்தங்களுக்கும் மேல் அருளி செய்ய போகிற சரமபர்வ நிஷ்டா கிரமங்களுக்கும் ஆப்ததமமான பிரமாணமாக அங்கீகரித்தபடியே அதில் தாத்பரியமான சரமபர்வ நிஷ்டா கிரமங்களை சரமத்திலே இப்பாட்டு தொடங்கி மேலெல்லாம் தரிசிப்பித்தருளுகிறார். ரொம்ப பெரிய பக்தி, கஷ்டமான பக்தி. இதுலயே இந்த பாசுரத்திலே கஷ்டமான பக்தி இதுதான். இது அன்வயம் பண்றதா ரொம்ப சிரமம். அதாவது இதை எப்படி அன்வயம் பண்ணணுன்றதை அப்படின்னு சொல்லிடுறேன். அருளி செயல்களுடையும் ஆரம்பிக்கிறது, தரிசிப்பித்தருளுகிறார் முடிகிறது இல்லையா? அப்போ இதுல எப்படி இதை அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே இது அது ஒரு 2-3 வரி கீழே வந்தோடனே அதில் தாத்பரியமான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்களை சரமத்திலே இப்பாட்டு தொடங்கி மேலெல்லாம் தரிசிப்பித்தருளுகிறார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, தெரியுதா? அதான் கீழேந்து 4 லைனுக்கு மேல 4வது லைன்ல 5வது லைன்ல இருக்கு. அதில் தாத்பரியமான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்கள். சரி இருக்கட்டும், அப்படின்னு வாசிச்சுட்டே போறேன். அது ஸ்ரீவச்சனம் போடுறது தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா சரமபர்வ நிஷ்டாக்கிரமம். அப்போ உபதேச மாலையில் இதுல என்ன காட்டுறதுன்னா இந்த இடத்துல இந்த பிரகரணத்துக்கு சேர இந்த பக்திக்கு சேர அடி என்ன அர்த்தத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் மக்கள் ஒருங்கப்படுத்தி ஒரு அர்த்தம் சொல்றேன். இந்த உபதேச மாலையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த சரமபர்வ நிஷ்டா எங்க தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த பாசுரம் தொடங்கி இந்த தன்குருவின் தாழ்நிகள் தொடங்கிதான் என்ன பண்றதுன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்திலே தெரிவித்த அந்த சரமபர்வ நிஷ்டையினுடைய கிரமத்தை இந்த பாசுரம் தொடங்கி காட்டப்படுவதா இருக்கிறது. அதான் என்ன சொல்றார்? அதில் தாத்பரியமான எது? ஸ்ரீவச்சன பூஷணத்து தாத்பரியமான சரமபர்வா நிஷ்டா கிரமங்களை சரமத்தில இப்பாட்டு தொடங்கி சரமபர்வா நிஷ்டா கிரமங்களை எங்க தெரிவிக்கலாம்? அங்க சரமத்துல சொல்லியிருக்க ஸ்ரீவச்சன பூஷணத்துல. இப்போ உபதேசமாலை என்ன கட்டம் இது? இதுவும் சரமபர்வ கஷ்ட நிஷ்டை தான். இது சரமபர்வத்துடைய இது உபதேசமாலையுடைய ஒரு கடைசி பருவமா இருக்கக்கூடியது, கடைசி தசை. ஏன்னா இதுக்கு மேல எந்த விஷயங்களும் அவர் சொல்ல போறது இல்லை. இதுக்கு மேல சொல்ல போறது எல்லாமே ஆச்சாரிய அபிமானே உத்தாங்க ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய முக்கிய கருத்தா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்ல போறாரு. வேற விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்லை. மேல இருக்கக்கூடிய அந்த 71, 72, 73 பாசனங்கள் கூட பார்த்தோமே ஆனால் அது என்ன அப்படின்னா ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தத்தாலே சகாசத்தாலே இந்த இதெல்லாம் நமக்கு லபிக்கும்.
ஆச்சாரியமான உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையானது நமக்கு எப்படி லபிக்கும்னா அந்த ஆச்சாரனுடைய கிருபையாலே லபிக்கும் என்று தான் காட்டப் போகிறார்கள். அப்ப என்னன்னா அதையும் சேர்த்து அந்த சர்வபர்வ நிஷ்டையில சேர்த்து விடலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது அதையும். ஆனால் அந்த மாதிரி பேட்டிக்கா விவாகம் பண்ணல, அவ்வளவுதானே தவிர. ஆனால் அதை சேர்க்கலாமான தாராளமா சேர்க்கலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது. அப்படிதான் இருக்கு. அப்போ இதில் தாத்பரியான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்கள் சிரமத்தில இப்பாட்டு தொடங்கி, அதாவது சிவஜனமூஷத்தை கடைசியா வச்சுட்டு சரம பருவம்னு சொல்லக்கூடியது எங்க ஆரம்பிச்சுடுது அப்படின்னு கேட்டால் இங்க 60ஆம் பாட்டு தொடங்கி சர்ம பருவ நிஷ்டையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது உபதேச மாலையில. அப்ப மேல இருந்து வரைக்கும் திருப்பி சரம பிரமேயத்துக்கு இவ்வர்த்தம் அறுதியிட கடவோம் என்று சரம பிரமேயத்துக்கு அருளி செயல்களுடையவும் இவரும் மாமணிகள் என்ன பண்ணார், அருளி செயல்களுடையும் ஏதத் வியாக்கியானங்களுடையும் தாத்பரிய ரூபமாய். தாத்பரிய ரூபமாய்னா அந்த சீவஜனமூஷம் எப்படி இருக்குன்னா அது வந்து அந்த அருளி செயல்களுடைய இதனுடைய தாத்பரிய ரூபம் தான், திருவாய்மொழிய தாத்பரியமா தான் ஸ்ரீவஜனமூஷம் இருக்குன்னு காட்டினோம். கீழே பல இடங்களில் காமிச்சிருக்காரு. அருளி செயலும் ஏதத் வியாக்கியானம் தாத்பரிய ரூபமாய் சரம பிரகரண பரியந்தமான அந்த வச்சனபூஷணத்தை கீழடைங்களும் அருளி செய்த அர்த்தங்களும் மேல் அருளி செய்ய போகிற சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்களும். அதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த துல்லியமா இருக்கு. அந்த வந்து கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த சைலியானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப துல்லியமா இருக்கு. கீழடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து இதுல சொல்லக்கூடிய காலத்திலே புருஷகார வைபவத்தை சொல்றது. புருஷகார வைபவத்தை சொல்றதுன்னா இங்க எங்க புருஷகார வைபவத்தை சொல்றது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கால் இந்த ஆழ்வார்களுடைய நிஷ்டையெல்லாம் எப்படி இருக்கு, பிரதமபுர நிஷ்டர்களுடைய நிஷ்டை எப்படி இருக்கு அப்படின்னா பகவானே உபாயம், பகவானே உபேயம், அவனே உபாயம், அவனே வழி, அவனே பலன் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டையில இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தேவையா இருக்கு, புருஷகாரம் தேவையா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அந்த பிரதம பருவ நிஷ்டர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த புருஷகாரத்தை கொண்டுதான் எம்பெருமானை அடைகிறார்கள் அப்படின்ற நிஷ்டா அந்த இடத்துல புரியுறது இல்லையா. அப்போ என்ன ஆகுது, இவரும் புருஷகார வைபவத்தை முதல்ல தெரிவிச்சிருக்காரு. அதே சைலியை அப்படியே ஒட்டி வருகிறது. சிவஜனமூஷத்தை என்ன சைலி சொல்லியிருக்காரோ அதே சைலியில இவர் உபதேச மாலையை கட்டமைத்திருக்கிறார். மாமணிகள் காட்டக்கூடியதா இருக்கு. அந்த வசனபூஷணத்தை தாத்பரிய ரூபமாய் சரம பிரகண பரியந்தமான அந்த வசனபூஷணத்தை கீழடங்களும் அருளி செய்த அர்த்தங்களும். அப்போ சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா கீழடங்கள்னு சொல்லக்கூடியது என்னன்னா உபதேச மாலைக்கு 60 பாட்டுக்கு கீழே. அதே மாதிரி வந்து சரமபருவத்தை இருக்கக்கூடிய சரமபருவ நிஷ்டை கீழே இருக்கக்கூடிய சொல்ல விஷயங்கள் எல்லாம் என்னன்னா இந்த வந்து ஸ்ரீவஜனமூஷத்துல இந்த மாதிரியான அர்த்தங்கள் தான் தெரிவித்திருக்காரு. பிரதம பருவ நிஷ்டர்களுடைய இதுதான் தெரிவிச்சிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம், இப்போ மேலே கீழடங்கள் துல்லியமா இருக்கா. அப்போ மேலே காட்டுகிறார் மேல் அருளி செய்ய போகிற சரமபருவ நிஷ்டா கிரமங்களும். மேல அருளி செய்ய போகிறாரே அது எப்படின்னா அது சரமபருவ நிஷ்டா கிரமங்கள். அப்படிப்பட்ட கிரமங்களுக்கும் ஆப்ததமமான பிரமாணமாக அங்கீகரித்தபடியே. இப்போ ஆப்ததமமான இந்த சொல்லிட்டார் நிஷ்டாக்கிரமங்களும் ஆப்ததமமான சொல்லிட்டாரு இல்லையோ, அந்த இடத்துல இந்த ஆப்ததமமான பிரமாணமாக இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு வாக்கியத்தை வர வச்சுக்கணும். அது கொண்டு போட்டு ஆப்ததமமான எது அப்படின்னு, ஆப்ததமம் எது அப்படின்னு கேட்டால் வச்சனபூஷணம் மேல இருக்கு பாருங்க, அந்த வச்சனபூஷணத்தை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த வச்சனபூஷணத்தை இந்த இடத்துல சொல்லி கொண்டு வந்து பொருத்திக்கணும். அப்ப எப்படி வாசிக்கணும் அந்த விதம்னா, அதாவது கீழிடங்கள் அந்த வச்சனபூஷணத்தை கீழிடங்களில் அருளி செய்த அர்த்தங்களுக்கும் மேல் அருளி செய்ய புகுகிற சரமபருவா நிஷ்டாக்கிரமங்களுக்கும் ஆப்ததமமான வச்சனபூஷணத்தை பிரமாணமாக அங்கீகரித்தபடியே. அப்ப மாமணிகள் எப்படி கட்டமைச்சிருக்கார், அந்த வசனபூஷணத்திற்கு அங்கீகாரம் பண்ணி அதுல அனுகுணமாகவே இவருடைய கட்டமைத்திருக்கிறார் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அங்கீகரித்தபடியே அதில் தாத்பரியமான சரமபருவா நிஷ்டாக்கிரமங்களை சரமத்தில இப்பாட்டு தொடங்கி. அப்போ அதுல சரமபருவம் அதுல எப்படி இருக்குன்னா அதுல தாத்பரியம் அந்த சிவஜனபூஷணத்தை அதை கொண்டே அதை எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார், இப்போ ஸ்தாபனம் பண்ணிட்டார். அப்ப இதுக்கு மேல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட அதுல தாத்பரியம் அந்த சிவஜனபூஷணத்தை தான் இவருக்கு ஆப்ததமமா, அதாவது நம்பிக்கை உடலாக இருக்கக்கூடியதா கிரந்தமா எடுத்துட்டார். அதை கொண்டு உபதேச மாலை தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட அந்த சிவஜனபூஷணத்தை தாத்பரியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆச்சாரிய அபிமானம் சரமபருவ நிஷ்டை தானே. அப்படிப்பட்ட சரமபருவ நிஷ்டையே என்ன தெரிவிக்கிறான், இந்த பாசுரம் தொடங்கி அறிவிக்கிறார் மாமுனிகள் உபதேச மாலையிலே அப்படின்னு சொல்றார். இது எவ்வளவு தூரம் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ரொம்ப இந்த வியாக்கியான பக்தி இல்லாத அப்படின்னு ஒரு பொழிப்புரையா சொல்றேன். அதாவது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவஜனபூஷணத்துல புருஷகார வைபவத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கக்கூடிய சமயத்துல எப்படி முடிகிறது அப்படின்னு கேட்டால் அது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அதுதான் சரம பருவ நிஷ்டைன்னு தெரிவிக்கிறார்கள். இப்போ முதல்ல சொன்னது பிரதம பருவ நிஷ்டை. முதல்ல வந்து ஒரு எம்பெருமானத்திலே பக்தி பண்ணக்கூடிய இது எப்படி இருக்குன்னா பிரதம பருவ நிஷ்டை, எம்பெருமானே உபேயம் என்று இழியக்கூடியது தான் வந்து பிரதம பருவ நிஷ்டை. அதே விதமான நம்பிக்கையை ஆச்சாரியன் தரத்தில் எம்பெருமானே இல்லை, ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனே உபேயம், அவனே வழி, அவனே பலன் அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் சரம பருவ நிஷ்டை என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால்
இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ இந்த சீவசன பூஷணத்துடைய பெருமையை ஏற்கனவே சொன்ன கீழ் உபன்யாசங்களே சொன்னது என்னன்னா, இந்த உபதேசத்திரமாலைக்கு முக்கியமாக கருத்தாய் இருக்கக்கூடியது சீவஜன பூஷணமும் அதை தெரிவிக்கக்கூடிய பிள்ளையாருடைய பெருமையும் இந்த இடத்துல தெரிவிக்கணும் அப்படின்னு தான் உபதேசமாலையே இது பண்ணார். இப்போ சொல்லக்கூடிய காலத்திலே அதனுடைய பெருமை எப்படி இதை நிர்ணயம் பண்றீர்கள் கேட்கக்கூடிய காலத்திலே 7 பாசுரங்கள் சீவசன பூஷணத்துடைய பெருமையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. 11 பாசுரங்களாலே சீவசன பூஷணத்துடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. 18 பாசுரங்கள் சீவசன பூஷணத்துக்கே இருக்கு. 74 பாசுரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தத்திலே 18 பாசுரங்கள் இதுவா இருந்தனா அப்போ முக்கிய அர்த்தம் எதை சொல்ல முடியும்? சீவஜன பூஷணத்தை தான் சொல்ல முடியும். இந்த பிரபந்தத்துக்கே முக்கிய அர்த்தமாக இருக்கக்கூடிய சீவஜன பூஷணம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இதுவரைக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோமா? சரி, அதுக்கு மேல என்ன சொல்றார்? சீவஜன பூஷணத்தை எப்படி கட்டமைச்சிருக்கிறாரோ அதே ரீதியில உபதேச ரத்ன மாலையும் கட்டமைத்திருக்கிறார் மாமுனிகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை போடுறார் அந்த இடத்துல. அப்போ என்ன அதுல கீழே என்ன சொல்றார்? இந்த சீவஜன பூஷணத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே என்ன சொல்றது? புருஷகார வைபவத்தை உபாய வைபவத்தை எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதுல எப்படி இருக்கு? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த சூத்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தனியன் எப்படி சொல்றது? புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம் என்று சொல்லும்படியாய் அந்த புருஷகார வைபவத்தையும் அந்த உபாய வைபவத்தையும் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இது எப்படி இந்த உபதேச மாலையில இதே மாதிரி இதே ரீதியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் 29 பாசுரங்கள் எப்படி அதை காட்டக்கூடிய விஷயங்களா இருக்குது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் 20 பாசுரங்கள் ஆழ்வார்களுடைய வைபவத்தை காட்டக்கூடியதா இருக்கு. ஆழ்வார்கள் பிறந்த மாசங்கள் அந்த தேதிகள் எல்லாத்தையும் காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ 20 பாசுரங்கள் எதை காட்டக்கூடியதா இருக்குன்னா, பிரதம பருவ நிஷ்டர்களை காட்டக்கூடியதா இருக்குது. அப்போ பிரதம பருவ நிஷ்டர்கள்னா அவங்களுடைய நிஷ்டை என்ன அப்படின்னு கேட்டால், பகவானே உபாயம் பகவானே உபேயம் அவர்களுக்கு. அப்போ அது என்ன இருக்குன்னா, அந்த அப்படிப்பட்ட உபாயத்துல போகக்கூடிய காலத்துல புருஷகாரம் தேவையானா புருஷகாரத்தை கொண்டுதான் அவர்கள் அந்த பெருமானை உபாயமாக அடைகிறார்கள் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ என்ன இருக்கு? அது என்னன்னா, அந்த புருஷகார வைபவத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, அந்த உபாய வைபவத்தையும் அந்த இடத்துல காட்டி இருக்கிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, அதுக்கு மேல என்ன சொல்றார்? இந்த இதுக்கு முக்கியமான கருத்தா இருக்கிற சீவசன பூஷணத்துக்கு சரம கருத்தா இருக்கக்கூடியது, சிரேஷ்டமான கருத்தா இருக்கக்கூடியது, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லக்கூடியது. அந்த சரம பருவ நிஷ்டையை மேல சொல்லியிருக்கார். கீழே இவ்வளவு விஷயங்கள் சொல்லின்னு வந்துட்டார். மேல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கடைசியா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, கடைசியானா என்னன்னா அர்த்தத்துல கடைசி, அதாவது சூத்திரங்கள்ல கடைசின்னு வச்சுக்கூடாது. அர்த்தத்துல சிரேஷ்டமான அர்த்தம், இதை காட்டுல மேலான அர்த்தத்துல உண்டானா கிடையாது அப்படின்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ அந்த அர்த்தத்துல கடைசியா இருக்கக்கூடியது, பெரிய அர்த்தத்துல கடைசியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அர்த்தம் அங்க சிவஜன பூஷணத்துல கடைசி பிரகரணத்துல எப்படி வைத்தாரோ அதே போல சரம பருவமா இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்ற அந்த கட்டத்தை எங்க வச்சிருக்காருன்னா, இந்த 60வது பாசுரம் தொடங்கி 70வது பாசுரம் தொடக்கமாக வைத்திருக்கிறார், பரியந்தமாக வைத்திருக்கிறார். அப்போ 11 பாசுரங்களால காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், சிவஜன பூஷணம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே ரீதியில தான் உபதேச ரத்ன மாலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஓரளவு புரிஞ்சுதா? சரி, மேல போலாம். இதில் முதல் பாட்டில் தங்களுக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியன் விஷயத்தில் அல்பமும் பக்தியின்றி இருக்கும் அவர்கள் பக்தியின்றிக்கே இருக்கும் அவர்கள் சாதாரண சேஷியான சர்வேஸ்வரன் விஷயத்தில் பக்தியை பண்ணிலும் பக்தி கிருத்தனான அவன் தான் அவர்களுக்கு பிராபிய லாபத்தை இச்சித்திரான். இப்பதான் பாசுர அர்த்தத்துக்கே இப்பதான் வர்றார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்குருவின் தாடினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டியறான் அப்படின்றத அர்த்தத்தை இதுவா தெரிவிக்கிறார். ஆனால் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ரொம்ப அதிசயோக்தியா காட்டுகிறார் புலவ இருந்த இடத்துல. இதில் முதல் பாட்டில், அதாவது இந்த முதல் பாட்டுனா இந்த பாட்டு, அந்த முன்னந்திருவாழ்மையில போயிடாதீங்க. இந்த பிரகரணத்துக்கு முதல் பாட்டு இதுதான், 60வது பாட்டு அப்படின்னு கொள்ள வேண்டும். இதில் முதல் பாட்டில் தங்களுக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியன், அசாதாரணம்னா என்ன, ரொம்ப பெருமை பொருந்தியவனா இருக்கக்கூடியவன். அசாதாரண சேஷினா என்ன பண்ண, நம்மளை நியமிக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன். எம்பெருமான சொல்லக்கூடிய என்ன அப்படி காலத்துல எப்படி சொல்றாங்க, சாதாரண சேஷின்றவர், எந்த விதமான பெருமையும் இல்லாதவன் சொல்லிட்டு கீழே பாருங்க. அந்த இதுல தங்களுக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியன் விஷயத்தில் அல்பமும் பக்தியின்றிக்கே இருக்கும் அவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திருவடிகளே சொல்பமான பக்தி கூட இல்லை அவர்களுக்கு. பக்தி என்று இருக்கும் அவர்கள் சாதாரண சேஷியான சர்வேஸ்வரன் விஷயத்திலே பக்தி பண்ணிலும். சாதாரண சேஷன் எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொன்னார், எந்த விதமான விசேஷம் விடல, அவருக்கு சாமானியமான அவங்க பேர்த்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் தான். அவன் என்ன பண்ண போறான், இவர் சொல்லிட்டாருன்னா அவன் கதவு திறந்து விட போறான், அவ்வளவுதான் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவா இருக்கக்கூடியது. அப்போ சாதாரண சேஷன் சர்வேஸ்வரன் விஷயத்திலே பக்தியை பண்ணலாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் தரத்திலே பக்தியை சாதாரண சேஷியை சொல்லிட்டாரு,
அவன் திறத்தை போய் விழுந்து விழுந்து பக்தி பண்ணணுமான்னு அப்படி பக்தியை பண்ணாலும் என்ன இருக்காது, பக்தி கிருத்தனான் அவன் தான். இந்த ரெண்டு அர்த்தம், பக்தி கிருத்தன் ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள், பக்தி கிரீத்தன் ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். கிரீதா அப்படின்னா வாங்குறது, விலை கொடுத்து வாங்குறது. கிரீனாதி அப்படின்னு சொல்லுவா, கிரீதா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னா வாக்கக்கூடியதா இருக்கிறது. பக்தி கிருத்தன் அப்படின்னா, கிருத்தன் அப்படின்னு சொன்னா செய்பவன் அர்த்தம். கிருத்தகான்றதே செய்யக்கூடியதா இருக்குது. அந்த கிருத்தியம் செய்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிருத்தியம் கிருத்தகா, அந்த கிருத்தியத்தை செய்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போல பக்தி கிருத்தன் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள், பக்தி கிரீத்தன் அப்படின்னு ரெண்டு விதமான அர்த்தங்களை காட்டுகிறார்கள். இந்த பக்தி கிருத்தன்றதே அர்த்தத்தையே வச்சுட்டு போகக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, பக்தி கிருத்தன் அப்படின்னா செய்பவன், பக்தியை விளைவிக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன். யார் அப்படின்னு கேட்டால், பக்தியை பண்ணிலும் பக்தி கிருத்தனான அவன் தான் அவர்களுக்கு பிராப்திய, பக்தியை விளைவிக்கக்கூடியவனா இருக்கான் அந்த எம்பெருமான். அப்படித்தானே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது பக்தி கிருத்தனான அவன் அவர்களுக்கு பிராபிய லாகத்தை பண்ண இச்சித்திரான், தான் அளிக்க வேண்டியிறான்னு சொல்லக்கூடிய வேண்டியிறானுக்கு என்ன இது சொன்னான்னா, அவனுக்கு இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிவிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல இச்சித்திரான். அப்போ பக்தி கிருத்தனான பக்தியை விளைவிக்கக்கூடியவனான அவன் எப்படி இருக்கிறான், அதை அவர்களுக்கு இந்த பிராபியத்தை, இந்த பலனை கொடுப்பதற்கு என்ன பண்றான், பிராபிய லாபத்தை பண்ண அவனுக்கு இஷ்டம் இல்லை. பக்தி கிரீத்தன் அப்படின்னு சொன்னவன் ஆனால் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று சொன்னபடியாய் என விற்கவும் கூட இதுவாக இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ காட்டக்கூடிய விஷயம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, எம்பெருமான் எப்படிப்பட்ட சுலபமா இருக்கிறான். ஆனால் அவன் திறத்தில நேரே ஒரு பக்தியை பண்ணால் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், அந்த பிராபியத்தை கொடுக்கக்கூடியவனா இல்லை. அவனுடைய எளிமையை காட்டக்கூடியது. பக்தி கிரீத்தன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அவனுடைய எளிமையை காட்டக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். ஆகையாலே அவர்கள் பிராபியத்தை பிராபியார்கள் என்கிறார். அதனால ஆச்சாரிய அபிமானம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, பிராபியம்னு சொல்லக்கூடிய அந்த பிராபிய பூமியா இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதில்லை அவர்கள். பிராபியார்கள், அவர்கள் அடைவை போவதில்லை. தன்குருவின் தாழ்நிகள் தன்னில் தெரிவிக்கிறார். தன்குருவின் தாழ்நிகள் தன்னில் மருளாம் இருளோட மத்தகத்து தன்னார் அருளாலே வைத்தவராய். அதாவது ஞானசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். வில்லார் மணிகொழிக்கும் வேங்கடப்பூர் குன்னு முதல் சொல்லார் பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் மருளாம் இருளோட மத்தகத்து தந்தால் அருளாலே வைத்த அவர். ஞானசாரத்திலே 36வது பாசுரம். அது காட்டக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு சச்சிஷ்யனாய், அதாவது ஒரு சச்சிஷ்யனாய் இருக்கக்கூடியவன், அதாவது ஆச்சாரியன்றதே ஒரு சச்சிஷ்யனாய் இருக்கக்கூடிய நல்ல சிஷ்யனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என்ன அவன் சச்சிஷ்யன் அப்படின்னு சொன்னா அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, அந்த சதாச்சாரியன் திறத்திலே பிரேம உடையவனா இருக்கணும் சச்சிஷ்யன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு சகல திவ்ய தேசங்களும் எப்படி இருக்குன்னா, ஆச்சாரியன் தான் சகல திவ்ய தேசம். இந்த இடத்துல காட்டக்கூடியது என்ன இருக்கான், வில்லாறு மணிகொழிக்கும் வேங்கடப்பூர் கொன்னு முதல் திவ்ய தேசங்களை தான் சொல்றாங்க. வில்லாறு மணிகொழிக்கும்னா அதை விசேஷம், திருவேங்கடத்துக்கு விசேஷமா தெரிவிக்கிறார்கள். எப்படி இருக்குன்னா, நல்ல ரத்னங்கள் புதிந்ததா இருக்கக்கூடியதும் திருவேங்கடம்னு சொல்லக்கூடியது. அந்த திருவேங்கடம் முதற்கொண்டு ஏனைய திவ்ய தேசங்கள்லாம் அந்த சிஷ்யனுக்கு சச்சிஷனுக்கு எது அப்படின்னு கேட்டால், திவ்ய தேசமா இருக்கக்கூடியது அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் அப்படின்னு காட்டுகிறார் ஞானசாரத்துல. அந்த பாசுரத்தை எடுத்து இந்த இடத்த உதாரணம் பண்ணிக்கிறார்னு காட்டுகிறார். இந்த இடத்த உதாரணம் பண்ணி இது பண்றார். மருளாம் இருளோட மத்தகத்து தன் அருளாலே வைத்தவராய். அப்போ என்ன இது சொல்லக்கூடியதுன்னா, இந்த சிஷ்யன் சச்சிஷனாய் இருக்கக்கூடியவனுக்கு கேளை இதுல ஒண்ணு சொல்லி கேட்பான். இந்த ஸ்ரீவிஜயபுரம் கருத்துல சொல்லக்கூடிய கருத்துல என்ன சொல்றார், அர்ச்சாவதாரத்திலே திவ்ய தேசங்களே பிரவணனா இருக்கணும்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அப்போ என்ன சொல்றது, இப்ப ஸ்ரீவிஜயபுரத்துல அந்த கருத்து தெரிவிக்கக்கூடிய காலத்துல இப்போ சிஷ்யனா சச்சிஷனா இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எதுன்னு கேட்டா, வில்லார் மணிகொழிக்கும் வேங்கடப்பூர் குன்னு முதல்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியன் திருவடி தான் அவனுக்கு திவ்ய தேசமே. அப்படி அர்த்தம் தான் இந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கு. மருளாம் இருளோட மத்தகத்து தன்னருளாலே வைத்த அவராய் தனக்கு வகுத்த விஷயமான ஆச்சாரியன் அங்கிரியுவளம் தன்னிலை ஆய்த்து பிரபத்தி பண்ண பிராப்தம். இப்ப யார் திறந்து இவன் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னா, சரணாகதி பண்ணணும், யாரை தஞ்சமாக அடைய வேணும் அப்படின்னு சொன்னால், வகுத்த விஷயம் தனக்கென ஏற்பட்ட விஷயமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அங்கிரியகுலம் திருவடி தாமரைகள். அந்த திருவடி தாமரைகள் தான் இவனுக்கு எப்படி இருக்கா, பிரபத்தி பண்ண பிராப்தான். அவர் திருவடி தாமரைகள் தான் இவன் போய் தலை சாய்க்கணும், அந்த இடத்துல போய் சரணம்னு விழணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு பிராப்தம். அவன் தாளையே உண்ணுவதே சால உறும் என்றே இருப்பது. இது என்ன பண்றார், இதுல இருந்தே எடுக்கிறார், அந்த ஞானசாரத்துல இருந்தே எடுக்கிறார். என்ன பல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லிட்டார். அந்த வச்சனபூஷணம்ன்றத நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னா அது முன்னோர்களுடைய வாக்கியங்களை கொண்டுதான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவவச்சன பூஷணம்னு சொன்னால் அதுல பல விஷயங்கள் ஞானசாரத்தையும் எடுத்து கொடுக்கும்.
அவ்வளவு விஷயங்கள். ஏன்னா அதுக்கு மாமணிகளே என்ன பண்ணிருக்கா, அதுல வந்து பிரமாணங்கள்லாம் சேர்த்திருக்காரு. இந்த ஞானசாரத்துக்கு எந்தெந்த இந்த தமிழ் பாசுரங்களுக்கு வடமொழியில இருக்கக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடியது என்னன்னா மாமணிகளே அதை உபகாரத்தை பண்ணியிருக்காரு ஞானசாரத்துக்கு. அதனால காட்டக்கூடியது பல விஷயங்கள் இந்த பாசுரங்கள்ல எடுத்து சிவத்தை போட்டு அப்படியே உதாரணம் பண்ணலாம், அந்த சூத்திரங்களுக்கு அப்படியே ஒருங்க விடலாம். அப்படி இருக்கக்கூடியது இந்த இடத்துல காட்டுகிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு வகுத்த விஷயமான ஆச்சாரியனுடைய அங்கிரி யுகலம் தன்னிலே ஆய்த்து பிரபத்தி பண்ண பிராப்தம் அவன் தாளையே உண்ணுவதே சால உறும் என்றே இருப்பது. இதுவும் வந்து சொல்றதுல இல்ல. தேனார் கமல திருமாமகள் பூர்ணன் தானே குருவாகி தன்னருளால் மானிடர்க்காய் இந்நிலத்தே தோன்றுதலால் யாருக்கும் அவன் தாளினையை உண்ணுவதே சால உறும் அப்படின்னு ஞானசாரத்தையும் 38வது பாசனம். இதுல காட்டக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமானே என்ன பண்றான், பீதக வாடைக்கிறானார் பெரும குருவாகி வந்து என்று சொல்லும்படியாய் எம்பெருமானே என்ன பண்றான், ஆச்சாரியனாக தானே வருகிறான் என்று காட்டுகிறார்கள். சாட்சாத் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயந்தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா. எம்பெருமான் என்ன பண்ணான், பல பல அவதாரங்கள் எடுத்தான். என்ன பண்ணான், கையில சஸ்திரங்களை கொண்டு வந்தான். சஸ்திரங்கள்லாம் ஆயுதங்களை கொண்டு வந்து திருத்தணும்னு பார்த்தா அப்படிலாம் யாரும் பெருசா ஒன்றும் திருந்திடலை. அதனால என்ன பண்ணான், ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய அப்பிரதிமமான வைபவம். ஆச்சாரியர்கள்லாம் எங்க போனாலும் என்ன பண்றார், போன உடனே அவர்கள் எல்லாம் நாரனுக்கு ஆயினரே என்று சொல்லும்படியாய் அப்படியே திருந்தி போகிறார்களே. ஒன்னும் தேவம் உலகுயிரும் மொத்தம் யாதுமில்லா அன்னு நம்மாழ்வார் சொன்ன உடனே ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கொடுத்தான். பெரிய கூட்டம், பெரிய வைஷ்ணவத்திரல் ஏற்பட்டதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றா, பொலிக்க பொய்த்து வள்ளியரிச்சாமல் அதுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு என்னன்னா, ஸ்வேத தீபத்துல இருக்கக்கூடிய அந்த தீபம்னு பக்கத்துல இருக்கக்கூடிய தீபங்கள்ல அதிர்த்த தீபங்கள் இருக்கக்கூடியவெல்லாம் இந்த மாதிரி கூட ஒரு வந்து இது உண்டா, இவ்வளவு பெரிய வந்து சிவவைஷ்ணவ சமிருத்தி உண்டான்னு பார்க்கறதுக்காக அந்த ஸ்வேத தீப வாசிகள்லாம் இந்த இடத்துல அந்த கூட்டத்தை பார்க்கறது வந்தாங்க. அந்த பரசமிருதி சிவவைஷ்ணவ சமிருதியை பார்க்க வந்தார்கள். அப்போ பார்க்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றாராம், பல்லாண்டு பாடம் பொலிக எதுக்கு பாடினேன்னு கேட்டாங்க. பாடக்கூடிய காலத்துல ஈடல நண்பர்களை தெரிவிக்கிறார், 2 நிர்வாகம் தெரிவிக்கிறார். இதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய பெருமையை அறிந்து திரிந்திர கோஷ்டி இந்த இடத்துல சிவவைஷ்ணவ கோஷ்டி இருக்க, அதுக்கு பொலிகன்னு ஒரு பல்லாண்டு பாடினாராம். இல்ல இப்படிப்பட்ட கோஷ்டியை சேவிக்கிறதா ஸ்வேத தீப வாசிகள்லாம் வந்தாலே அவர்களுக்கு பல்லாண்டு பாடினா 2 விதமான நிர்வாகத்தை காமிச்சார்னு தெரிவிக்கிறார். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியனானவன் என்ன பண்றான், அந்த எம்பெருமானான் என்ன பண்றான், தானே ஒரு ஆச்சாரியனாக உருவம் கொண்டு வந்து சாஸ்திரங்களை கொண்டு நம்ம எல்லாம் திருத்துகிறான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் பாதங்களை அனுசரிப்பது தானே நமக்கு இதுவா இருக்கக்கூடியது. பிரபத்தி பண்ண பிராப்தம் அவன் தாளையே உண்ணுவதே சால உறும் என்றே இருப்பது. ஆகையால் தஸ்மாத் பக்திஹி குரவுகாரியா என்றபடியே அவன் விஷயத்திலே அந்த ஆச்சாரியத்தை அதிஸ்நேகத்தை பண்ண வேண்டி இருக்க. அதாவது தஸ்மாத் பக்திஹி குரவுகாரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த பரவஸ்து பட்டர்விராஞ்சியருடைய அந்திமோபாய நிஷ்டைன்ற கிரந்தத்துல இருக்கு. பல விஷயங்கள் ஏகப்பட்ட உதாரணத்தை காட்டுறோம். அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை காட்டக்கூடியது அந்திமோபாய நிஷ்டையில பல விஷயங்கள். அதாவது சிவஜன போட்டமாவது பல விஷயங்களை சொல்லி கடைசியா சரம உபாயமா ஆச்சாரியனைத்துன்னு சொல்றது. அந்திமோபாய நிஷ்டை அப்படிலாம் இல்லை, காட்டக்கூடிய காலத்தை முதல்ல ஆரம்பமே என்ன சொல்றது, சரமபாயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அவர் சொல்றார் தஸ்மாத் பக்திஹி குரவுகாரியா ஆச்சாரிய லட்சணம். அதாவது என்னன்னா, இதுல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆச்சாரிய லட்சணத்தை காட்டுறது என்னன்னா, சிஷ்யனாவன் குருவிடத்திலே பக்தி செய்ய வேண்டும், அதனால் பக்தி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இதுல காட்டுகிறது என்னன்னா, சம்சார பயத்தினாலே சம்சாரத்தை அந்த சம்சாரத்துல ஒரு பயம் ஏற்படுவது. அதனால என்ன பண்றான், அவர் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணணும்னா அந்த ஆச்சாரியனை தான் பற்ற வேண்டும். ஏன் பகவானை ஏன் பற்றக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். பகவானை ஏன் பற்றக்கூடாது, ஏன் சம்சார பயத்தை அவன் போக்க மாட்டானா, பயநாசனா சகஸ்நாமம் சொல்றது. இவனோட சம்சாரத்தை தள்ளினது யார், அந்த பகவான் தானே. அவனுக்கு பிறகு கொடுத்தது யாரு, சிருஷ்டிகர்த்தா யார், அவன் தான். அந்த பகவான் தான் சம்சாரத்தை தள்ளினான். அவனிடத்தே போய் நின்றா உனக்கு கொடுப்பான திருப்பி சம்சாரத்துல தள்ளிட்டான்னு என்ன பண்றது. அப்போ தள்ளாத சம்சாரத்துல தள்ளாதவனா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியன் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. தஸ்மாத் பக்திஹி குரவுகாரியா என்கிறபடியே அவன் விஷயத்திலே, அந்த ஆச்சாரியன் விஷயத்திலே அதிஸ்நேகத்தை பண்ண வேண்டி இருக்க. அவன் திருத்துல எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப ஸ்னிக்தமா அவன் திருவடியே நமக்கு பிராப்திய பிராபமா இருக்க வேணும். அதை செய்யாதே, அப்படி செய்ய வேண்டியது செய்யாதே. அன்பொன்று இல்லாதார் பக்தி ஏகதேசம் இல்லாதார், பக்தி ஏகதேசம் இல்ல. பக்தின்றது என்னன்னா கொஞ்சம் கூட ஒரு லவலேசம் அந்த மாதிரி பக்தி கூட அவர்கள் திறத்துல இல்லை. ஆச்சாரியன் திறத்துல துளி பக்தியும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்றார். அந்தாமத்தன்பு செய்து என்று ஈஸ்வரனும் கூட அதிஸ்நேகம் பண்ணும் விஷயத்திலே ஆய்த்து இவர்கள் அபினிவேச லேசமும் இன்றைக்கே ஒழிகிறது. அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்குடி சங்க ஆழிநூல் ஆரம்பலான்னு வந்து திருவாயுல வந்து நம்மாழ்வார் பாசுரம் பாடுகிறார். பாட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானான எப்படி இருக்கான்னா, அந்தாமம்னா பரமபதம். அந்தாமத்தன்பு செய்து எம்பெருமானான எப்படி இருக்கான்னா
நித்தியசூரிகள் திறத்திலே பண்ணக்கூடிய அன்பையெல்லாம் என்னிடத்திலே காட்டின ஆழ்வார் சொல்றார். நித்தியசூரிகள் திறத்திலே எம்பெருமான் எவ்வளவு அன்பை காட்டினானோ, அந்த பரமபாதத்தில் எப்படிப்பட்ட அன்பை காட்டினானோ, அந்தாமத் அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு என்று சொல்லும்படியாய் என் திறத்திலே அப்படிப்பட்ட அன்பை அந்த எம்பெருமான் காட்டினான் அப்படின்னு சொன்னான். அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமானை யாருக்காக ஆட்பட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் இந்த ஆச்சாரியர்களுக்காக ஆட்பட்டிருக்கிறான். இப்ப இப்ப ஆழ்வார் இப்ப பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குசபர கால எதிவராதிகள் என்று சொல்லும்படியாய் இந்த பிரபன்ன சமூகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர், பிரதம ஆச்சாரியர் அவர் தானே. அப்போ அப்படிப்பட்ட இதுல என்ன பண்றான், எம்பெருமானே நித்தியசூரிகள் திறத்திலே காட்டக்கூடிய அன்பை இந்த பராங்குசர்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் திறத்திலே காட்டினான். அப்படின்னால் இந்த ஊர்ல இந்த இடத்துல நாம இந்த ஜெகத்திலே பிறந்தவரை இருக்கக்கூடிய சேத்தனர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய மார்க்கமாகத்தானே எம்பெருமானை அடைய வேண்டும் என்று காட்டக்கூடியதா அந்த அர்த்தத்தை காட்டு. அந்தாமத் அன்பு செய்து என்று ஈஸ்வரனும் கூட அதிஸ்நேகம் பண்ணும் விஷயத்திலே ஆய்த்து இவர்கள் அபினிவேச லேசமும் இன்றி ஒழிகிறது. எம்பெருமானே அன்பு காட்டுறான் இவர்கள் திறத்துல, நீங்கள்லாம் உங்களுக்கு என்ன கேடு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது என்று ஒழிகிறது. அது இன்றிக்கே ஒழிந்தால் ஆவதன் பகவத் பக்தி உண்டானால் என்ன, அன்பு தன்பால் செய்தாலும் ஸ்வ விஷயத்திலே பக்தி ஜனகனான இடத்தில் அன்றிக்கே அன்பனான தன் விஷயத்திலே அன்பை செய்தாலும். அது இன்றிக்கே ஒழிந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அதாவது ஆச்சாரிய பக்தி இல்லாத போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், ஆவதன் அதனால ஒண்ணு நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பிராபியமுமே கிடைக்காது, அவ்வளவுதான். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அவ்வளவுதான். பகவத் பக்தி உண்டானால் என்ன, சரி பகவத் பக்தி சரி, ஆச்சார இடத்துல பக்தி இல்லை, இவருக்கு பகவத் பக்தி நிறைய இருக்கே, பகவத் பக்தி இருந்ததுலாம் தப்பான்னு அது ஒண்ணு தப்பு ஒண்ணு சொல்ல முடியாதே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ பகவத் பக்தி பண்ணினால் போதாதோ அப்படின்னு கேட்கக்கூடியது. பகவத் பக்தி இருந்தால் என்ன, பகவத் பக்தி உண்டானால் என்ன, அன்பு தன்பால் செய்தாலும் ஸ்வ விஷயத்திலே பக்தி ஜனகனானவன் இடத்தில் அன்றிக்கே. அதாவது அன்பு தன்பால் எம்பெருமான் திறத்திலே அன்பு தன்பால் செய்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஸ்வ விஷயத்திலே பகவத் விஷயத்திலே பக்தி ஜனகனானவன். இந்த பக்தி ஜனகன்னா பக்தியை விளைவிக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, பக்தி ஜனகன்னா யார் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியன் தான். இந்த எம்பெருமான் திறத்திலே நம்ம காட்டக்கூடிய பக்தி ஆச்சாரியனை அடிப்படையாவது நான் எம்பெருமான் திறத்திலே காட்டக்கூடிய பக்தி அப்படின்னா ஸ்திரமா இருக்கணும், இருக்காதுன்றான். அது எப்படி ஒரு காலத்துல அந்த பகவத் பக்தி கூட மங்கி போயிடும் நமக்கு. அப்போ எப்படி இருக்கும், இந்த ஸ்திரமா இது இருக்கணும் அப்படின்னா ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய பகவத் பக்தியானதான் ஸ்திரமா இருக்கும். அப்பதான் உங்க பிராபியம் சித்தமாகும். அப்படி இல்லாத இப்ப சொல்லக்கூடிய விஷயத்திலே ஸ்வ விஷயத்திலே பக்தி ஜனகனானவன் இடத்தில், ஸ்வ விஷயத்திலே அப்படின்னா பகவத் விஷயத்திலே, அப்படி பகவத் விஷயத்திலே என்ன சொல்லுவான், பகவத் பக்தியை வளர்க்கக்கூடியவனா, பக்தி ஜனகனா இருக்கக்கூடியவன். அந்த பகவத் எம்பெருமான் திறத்திலே அந்த பக்தியை விளைவிக்கணும்னாலும் அதை விளைவிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய, அதுக்கு பிரேரணை செய்யக்கூடியவன், அதுக்கு வித்தாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அன்றிக்கே இடத்தில் பக்தி ஜனகனானவன் இடத்தில் அன்றிக்கே அவன் திறத்திலும் இல்லை. அவன் அன்பனான தன் விஷயத்திலே அன்பை செய்தாலும், அன்பன் சொல்றான். அன்பன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பகவான்றது தான் அர்த்தம். இந்த இடத்துல என்ன காட்டுறாரு அப்படின்னா, இந்த அன்பன்ற சப்தத்தை எதுக்காக உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டால், அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாமே அந்த முதல்கவி ஆழ்வாருக்கு இந்த சரமபுர நிஷ்டம் அந்த கண்ணு சிறுத்தாமல காட்டக்கூடிய விஷயம் என்ன எதுவா இருக்குன்னா அன்பன்னு காட்டுறாரு. அதனால அதே சப்தத்தை வேற எதையுமே இடல, இறைவன் இடல, பகவான் இடல, எம்பெருமான் இடல, எந்த சப்தத்தை இடுறானா அன்பனான தன் விஷயத்திலே அன்பை செய்தாலும். அன்பன்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா அந்த அன்பை காட்டக்கூடியவனா இருக்கு. அன்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பு பொதிந்திருக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அன்பனான தன் விஷயத்திலே அன்பை செய்தாலும், அவனும் அன்பனா இருக்கான், இவனும் அவன் திறத்திலே அன்பை காட்டுகிறான். அன்பை செய்தாலும் பிறர்க்கரிய நின்ன பாதம், பிறர்க்கரிய இது திருச்செந்தூர் பிறர்க்கரிய பத்தியான நின்ன பாத பங்கயம் பிறர்க்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே. உன்னோட திருவடியானது எப்படி இருக்குன்னா அது எப்படி அது கேட்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கா திருமைஷாழ்வார் அந்த திருச்செந்தூரத்துல எம்பெருமான் தரத்துல கேட்கலாம். பிறர்க்கரிய பக்தியான நின்னபாத பங்கயம் பிறர்க்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே, எம்பெருமான் தரத்துல உன் திருவடி எனக்கு நல்குன்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட இதுதான் காட்டுகிறார். அன்பை செய்தாலும் என்றும் அரும்பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூந்து உய்ந்து போனேன். அரும்பெறல் அன்பு சொல்லக்கூடிய என்ன, எப்படிப்பட்ட அருமையான அன்பு, அடிமை பூண்டு உய்ந்து போனேன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது அரும்பெறல் அன்பு புக்கிட்டு. இப்படிப்பட்ட அன்பை எம்பெருமான் விஷயத்துல காட்டினாலும் என்ன வேணும்னா என்று சொல்லும்படியான பெருதற்கரியான பக்தியை சரமபருவ விஷயத்தில் அன்றைக்கே இவர்கள் காட்டுறது எந்த இடத்துல, அந்த எம்பெருமான் தரத்துல காட்டுறாரு. இடத்துல யார் இடத்துல காட்டுறோம், ஆச்சாரியன் சரமபூர்வமா இருக்கிற ஆச்சாரிய விஷயத்திலே காட்டுறோம். பிரதமபெருமான ஸ்வ விஷயத்திலே பரிபூர்ணமாக பண்ணினாலும் எவ்வளவு அழகா போட்டுருக்காங்க. அந்த பக்தியிலே ஒரு குறையும் சொல்ல முடியாது. எம்பெருமான் திறத்திலே பண்ணக்கூடிய பக்தியானது பரிபூர்ணமான பக்தி. அதுல குறை இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த விதமான குறையும் இல்லை. பரிபூர்ணமாக பண்ணாலும் எப்படி இருக்கான், அப்படிப்பட்டவர்கள் தன் பிரசாதத்துக்கு பாத்திரம் என்றிக்கே ஒழுகியார்.
பரிபூர்ணமான பக்தி இவன் அவர் திறத்திலே வைத்தாலும் எப்படி இருக்கான்னா, அவர்கள் திறத்திலே அப்படிப்பட்டவர்கள் தன் பிரசாதத்துக்கு அவனுடைய எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமின்றிக்கே போகிறார்கள். எம்பெருமானுடைய அருளுக்கு அவர்கள் பாத்திரமே இல்லை, அந்த கிருபா பாத்திரமாக இல்லை அவர்கள். ஒழிகையால் அம்புயை கோன் இன்பமிகு வெண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான். அம்புயை கோன்னு சொல்லக்கூடிய எப்படி அவன் அம்புயை கோன்னா என்ன, இந்த பெருமாள் எப்படி இருக்கா, பிராட்டி எப்படி இருக்கா, தாமரை வாசினியா இருக்கா. அப்படிப்பட்ட அம்புயை கோன் அவளுக்கு வல்லவனா இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள் அம்புயை கோன் இன்பமிகு. அப்படிப்பட்ட எம்பெருமானானவன் இன்பமிகு வெண்ணாடு சொல்லக்கூடிய பரவதத்தை தான் அழிக்க வேண்டுகிறான். கீழே சொன்னான், அவனுக்கு ஆசை இல்லை, கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கு, ஆனால் இவர்களுக்கு கொடுப்பதுக்கு அவனுக்கு இச்சை இல்லை என்று காட்டக்கூடியது. ஆச்சாரிய விஷயக்காரபடியாக உண்டான பிராட்டி புருஷகார பலத்தாலே ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாடரும் நைபவருக்கு வானம் கொடுப்பவனான மாதவன். ரொம்ப தெளிவா இந்த காட்டுறார். ஆச்சாரிய விஷயகாரம் அடியாக உண்டான பிராட்டி புருஷகால பலம். ஒருத்தன் எப்படி பண்றான், எம்பெருமானை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரவர நிஷ்டனா இருக்கான். ஆச்சாரியன் அங்கீகாரம், ஆச்சாரியனுடைய அங்கீகாரத்தால் என்ன பண்றான், பிராட்டிய புருஷகார பலத்தை பற்றிக்கிறான். பிராட்டியோட புருஷகார பலத்தால் என்னது, ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாடரும் நைபவருக்கு வானம் கொடுப்பது மாதவன். அந்த பிராட்டியோட மாதவன் சொல்லக்கூடிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பிராட்டியோட சேர தன்னுடைய திருமார்பிலே கொண்டிருக்கக்கூடியவனா இந்த தவகான எம்பெருமான். மான பிராட்டி, அப்படி பிராட்டியை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடியவனால் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட என்ன பண்ணான், ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாடரும் நைபவருக்கு வானம் கொடுப்பது மாதவன். வானம்னா அந்த பரவத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஞானம் கனிந்த நலம் ஆழ்வார்களுக்கு பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்த மயர்வர மதினாள் வந்துதானே. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஆச்சாரிய விஷயகாரமடியாக பிராட்டி புருஷகார பலம் கிடைத்தது. அப்படிப்பட்ட புருஷகார பலத்தால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு காரியம் சபலமாக போறது. அந்த என்ன சொல்றது, வானம் கொடுப்பது மாதவன் சொல்லும்படியாய் அந்த மோட்ச பாத புருஷார்த்தம் பிராப்தமாகக்கூடிய சித்தமாகக்கூடிய இதுவாயிடுதுன்னு காட்டுகிறார்கள். ஆச்சாரிய விஷயத்தில் ஆதரம் மட்டமாய் இருப்பவர்களுக்கு பிராபிய பிரதானத்திலே பிரீத்தி இன்றியிலே ஒழியும். அது மேல சொல்றார், ஆச்சாரிய விஷயத்திலே ஆதரம்னா அந்த ஆதரணியம் எப்படி இருக்குன்னா மட்டமாயிருக்கும், குறைந்து இருக்கக்கூடியது. மட்டமாய் இருக்கும் அவர்களுக்கு பிராபிய பிரதானத்திலே, பிராபிய பிரதானம்னா கொடுக்கறது, இதுவா பண்றது. பிரதானம்னா முக்கியம் இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது, கொடுக்கதா இருக்கு. பிராபிய பிரதானம் பண்றான்னா பிராபியத்தை கொடுக்கக்கூடிய காலத்திலே பிரீத்தி இன்றியிலே ஒழியும். யாரு அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கணும், அந்த எம்பெருமான். அவனுக்கு என்ன இருக்கணும், அந்த வேண்டியிறான்னு சொல்ல முடியாது, அவனுக்கு இச்சை இல்லை, பிரீத்தி இன்றி ஒழியுமாக ஆகிவிடும். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு இப்படி கொடுக்கும் அவன் கொடாதொழிந்தாள். யார் கொடுக்கணும் இந்த மோட்சத்தை கொடுக்க, மோட்சம் இச்சை ஜனார்தனா என்று சொல்ல முடியாது, ஜனார்தனாத் என்று சொல்ல முடியாது. அந்த ஜனார்தனன் கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியது நான் தெளிவி சிம்பு திருநாடு, அந்த பரவம் அவனால தானே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்படி கொடுக்கக்கூடியவன் கூடாது போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், தெளிவி சிம்பு திருநாடான பிராபிய தேசத்தை பிராபியார்கள். அப்படிப்பட்ட தேசத்தை இவர்கள் எந்த காலத்திலும் அடையவே போறதில்லை. பிராபிய லாபம் பிராபகத்தாலே என்ன கடவுதிரே சிவஜன் வீட்டிலே தெரியக்கூடிய அர்த்தமா இருக்கிறது. பிராபிய லாபம் பிராபகத்தாலே, அதாவது பிராபிய லாபம் பிராபகத்தாலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பலம். பிராபியம்னா பலம், பிராபகம்னு சொன்னா எம்பெருமான். அது எதால கிடைக்கும், அந்த பலன் யாரால கிடைக்கும், எம்பெருமான என்பதுதான் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆச்சாரிய பக்தி இல்லாத அந்த பிராட்டியை என்ன பண்றாள், பிராட்டி பெருமாள் தரத்துல பக்தி இருந்தாலும் என்ன பண்றான்னா அதை அவன் இது பண்றது இல்லை. பல பிரதான சமயத்துல அதை அன்பற்று கொடுக்கறதுக்கு மறுத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறான். எம்பெருமான் எப்படி பிறக்கிறான், எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் வேண்டி தேவர் இறக்க பிறந்தனும். அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய, சௌலபியனா இருக்கக்கூடிய, கொடுக்குறேன்னு காத்துட்டு இருக்கான். வேண்டி தேவர் இறக்க பிறந்ததும் வீங்கிரல்வாய் பூண்டு அண்ணனை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் பொக்கதும் தெரிவிக்கிறார். அது கண்ணன் பெருமான் எப்படி பிறந்தான் அப்படின்னு கேட்டால், தேவர்களுடைய பிரார்த்தனையால பிறந்தான். வேண்டி தேவர் இறக்க பிறந்தான். அப்போ சொல்றாரு ஆக்கியானது சொல்றாரு, தேவர்கள் எல்லாம் வேண்டினார்களாம். வேண்டிலாம் இறக்கான்னு ஒரு சப்தம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டான். இறக்கான்னு சொல்ல கேட்டதுன்னா, எம்பெருமான் இந்த இதுல ஆயர் குலத்தில பிறக்கணும்னு அவன் இறந்து பிறந்தானோ, அவ்வளவு ஆசையோட பிறந்ததா இருக்கக்கூடியதுன்னு இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சௌலபியனா இருக்கக்கூடியவன் இந்த குலத்திலே பிறக்கணும், இந்த இதுலயே பிறந்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அவன் இச்சைப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே இவர்கள் ஒதுங்காததான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. பிராபியலாபம் பிராபகத்தாலே என்ன கடவுளே இன்பமிக வெண்ணாடு அந்தமில் பேர் இன்பம் என்றும் நலமந்தம் இல்லதோர் நாடு என்றும் சொல்லுகிறபடியே பலவிதமான வரையாய சப்தங்கள் இதுவா இருக்கக்கூடியது. இன்பமிக வெண்ணாடுன்னு சொல்லக்கூடிய பரமபதம் தான். அது எப்படி இருக்குன்னா அந்தமில் பேர் இன்பம். அவ்விடத்துல இருக்கக்கூடிய இன்பத்துக்கு என்னன்னா, அந்தம்னா முடிவு, அந்த முடிவு இல்லாத அந்தமில்னா முடிவில்லாத பேரின்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பரமபதம் தான் என்றும். நலமந்தம் இல்லதோர் நாடு, நலத்துக்கு ஒரு குறவும் இல்லை, அந்த அதுக்கு நலத்துக்கும் ஒரு குறவு இல்லை என்று சொல்ல முடியாது. நலமந்தம் இல்லதோர் நாடு என்றும் சொல்லுகிறபடியே நிரதிசிய ஆனந்தமயமான ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்வ விஷயத்திலே ஆபிமுக்கிய லேசமே பார்த்து
சுவாபிஷயத்துலன்னா என்ன சொல்றாரு, அந்த சொல்லுகிறபடியே நிரதிசய ஆனந்தமயமான, நிரதிசயம்னா ஒரு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆனந்தத்துக்கு ஏதாவது அளவு உண்டா அப்படின்னு கேட்டா ஒரு பரிச்சேதம் உண்டா, அபரிச்சேதமானது, அபரிச்சேத்தியமானது, அளவற்றதா இருக்கிற நிரதிசய ஆனந்தமயமான சீவைகுண்டத்தை ஸ்வாபிஷயத்திலே, அதாவது பகவத் விஷயத்திலே ஆபிமுக்கிய லேசனை பார்த்து, ஆபிமுக்கிய லேசம்னா ஒரு கொஞ்சமாவது இருக்கா, அந்த கொஞ்சமாவது அவன் இடத்துல இருக்கா என்று பார்த்து மோட்ச பிரதானத்திலே தீட்சித்திருக்கும் அவன் தன். அப்படி கொடுக்கக்கூடியவன், அந்த பிராப்தியை கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் எப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னா தீட்சிதம். என்ன சொல்றான் அவன், தீட்சிதன் என்ன, ஒரு விரதமாக கொண்டிருக்கக்கூடியவன். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி வாச்சதே யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு ராமன் சொன்னானே. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, என்னிடத்த சரணவடையவர்களை காப்பதே எனக்கு விரதம்னு சொல்லக்கூடியவார்கள். அதே போல இவன் தீட்சிதன், தீட்சிதன் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுப்பதுதான் நம்மளுடைய கடமை. அவங்ககிட்ட என்ன பார்க்கிறான்னா, ஒரு பிராசங்கிகமா ஆனுஷங்கிகமா ஏதாவது ஒரு நன்மை இருக்குதா, அப்படி இருந்தா பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவன் என்ன பண்றான், அப்படி அபிமதிக்க லேசத்தையே பார்க்கக்கூடியவன் என்ன பண்ணான், மோட்ச பிரதானத்திலே தீட்சித்துக்கு இருக்கக்கூடியவன். ஆனால் அவர்கள் விஷயத்திலே ஔதாரியத்தை பண்ண இச்சியான். எவருவன் சுவாபாவிகமா எப்படி இருக்கக்கூடியவன்னா இயற்கையாக ரொம்ப கருணை புரிஞ்ச கருணாமூர்த்தியா இருக்கக்கூடியவன். மோட்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்றான், அதுக்குள்ள ஒரு தீட்சையாக தன்னை கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் இந்த மோட்சத்தை பெற வேண்டும். எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தினுடைய இதுக்கு என்ன முக்கிய கருத்து என்ன, இந்த இடத்துல இந்த நிலவரத்தை படுத்துட்டு கொண்ட கருத்து என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்துல இருந்து எல்லாம் நம்ம ஒரு கிழங்க போல மண்டி கிடக்கும் அந்த பூமியில. அப்படியே இந்த சம்சாரத்தை அப்படியே புடுங்கி எடுத்துன்னு போகணுன்றதுக்காக எம்பெருமான் இடத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறான், வீட்டில் இருக்கிறான். அப்படி பல திவிதேசங்களை அர்ச்சா திருமேனிகளும் கோவில் கொண்டிருக்கலாம் அந்த எம்பெருமான் காட்டுகிறார்கள். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் தீட்சிதன். தீட்சிதன்னா என்னத்தை எதுக்கு தீட்சை அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்றதே தீட்சையாக கொண்டவனாய் விரதமாக கொண்டவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் அந்த காருண்யமூர்த்தி கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அது வரத்தை அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் என்ன பண்றான், அவர்கள் விஷயத்திலே அந்த யாருன்னா அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்காத இருக்கக்கூடிய விஷயத்திலே ஔதாரியத்தை பண்ண நிச்சயான். ஔதாரியம்னா வல்லன்மை, பெரிய ஒரு கொடுக்கக்கூடிய அது எப்பேற்பட்ட பேரு, அது எல்லாரும் கொடுக்கணும்னா அது சொல்றாரு. உதாரஹா சர்வ ஏவைத்தே ஞானித்து ஆத்மைவே மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4 விதமான அதிகாரி காட்டுற கீதையில. அதுல ஞானின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கான், எம்பெருமானே நீயே வேணும், உன்னையே அறுத்திட்டு வந்தோம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப அணுக்கர்கள், எனக்கு ஸ்திக்தர்கள் என்று காட்டுகிறான். அப்படிப்பட்டவன் என்ன அப்படின்னா, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறான். கேட்ட சில பேர் என்ன ஐஸ்வர்யத்தை வேணும்னு கேட்கிறார்கள் சில அதிகாரிகள், சில பேர் கைவல்யத்தை வேணும்னு கேட்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அப்ப என்னன்னா அவனுடைய ஔதாரிய குணம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். ஆனால் எல்லாத்தையும் மீதி எல்லாம் கேட்டா கூட எம்பெருமான் நீயே வேணும்னு கேட்டவனுக்கு என்ன பண்றான், அவனை என்ன சொல்றார், அறிவிலே எனக்கு உயிராய் அறிவார் உயிரானா என்று சொல்லும்படியாய் தன்னுடைய இதுவாகவே நினைக்கிறான். அந்த ஞானியை தனக்கு உயிராகவே நினைக்கக்கூடியவனாய் இருக்கிறான் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றான், எம்பெருமான் தரத்திலே இவ்வளவு அன்பு செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இவர்களுக்கு இல்லை என்றால் என்ன பண்றான், அவனுடைய உதாரத்தன்மை அந்த வள்ளல் தன்மையானது அது அப்படியே சங்குச்சிதமாகி போகிறது, சுருங்கி போகிறது. விண்ணாடு தானளிக்க வேண்டியிறான் தான் விண்ணாட்டில் சால விரும்பும் விஷயத்தில் விருப்பமின்றிக்கே ஒழிகையால். அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே நிமிஷம் இதை மாத்தி வச்சுக்கணும். இடத்துல விண்ணாட்டில் சால விரும்பும் விஷயத்தில் விருப்பமின்றிக்கே ஒழிகையால் பரமவியோக சப்தாபிதேயமான பரமபதத்தை அனுகிரகிக்க இச்சியான். அதாவது விண்ணாட்டில்னு சொல்றது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இது 7ஆம் வேற்றுமை உருவில் இருக்குது. விண்ணாட்டில்னு சொல்லக்கூடியது அது அப்படி வைக்கக்கூடாது. அது எப்படி அன்வயம் பண்ணணும், அர்த்தத்தை அன்வயம் பண்ணணும்னா இந்த இடத்துல விண்ணாட்டில் சப்தமி இல்லை பஞ்சமி, அதாவது 5வது வேற்றுமையா வைக்கணும். அந்த விண்ணாட்டை காட்டிலும் அப்படின்னு, அதாவது இந்த பஞ்சமி விபக்தின்னு சொல்லக்கூடியதான் அந்த 5வது வேற்றுமை என்ன காட்டுனா அதுல இருந்து வியாபிருத்தியை காட்டும், அதுல இருந்து வேறுபட்டது காட்டக்கூடியதா இருக்கு. விண்ணாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணாட்டை காட்டிலும் சால விரும்பும் விஷயத்தில் விருப்பமின்றிக்கே ஒழிகையால். அதாவது விண்ணாட்டை விட என்ன சொல்றார், சால விரும்பும் விஷயத்தில் விருப்பமின்றிக்கே ஒழிகையால் பரமவியோக சப்த அபிதேயமான பரமபதத்தை அனுகிரகிக்க இச்சியான். அதனால அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இல்லை. ஆகையால் கிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோவான் என்று சொல்லும்படியாய், அதாவது கிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோவான் என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் திருவந்தாதியில் இருக்கக்கூடியது. பெருமான் திருவடியை பற்றாதவருக்கு என்னதுன்னா வான் உண்டா அண்ணா, அந்த பரமபதம் கிடையாது அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அவர்களுக்கு திருநாடு சித்திக்கை அரிதாயிருக்கும். வானவர் நாட்டை நீ கண்டுகொள் என்று கொடுக்கும் உதாரணானவன் தான் கொடுக்க இச்சியாதொழிந்தால். திருவாய்மொழி எடுத்து காட்டுறாரு, அந்த சந்தை எடுத்து காட்டுறாரு. அதாவது வானவர் நாட்டை நீ கண்டுகொள் என்று,
நீ போய் பாரு என்று சொன்னான். எப்படி வந்து ஜட்டாயுக்கு எம்பெருமான் வந்து கட்டாட்சம் பண்ணானு, கஜலோகான் அனுத்தமான் மயாத்துவம் சமனுஜாதான்னு சொல்றான். கஜலோகான் அனுத்தமான்னு சொல்ற, மாணவர் நாட்டை நீ கண்டுகொள் அப்படிதானே சொல்றான். அந்த இடத்துல எடுத்து காட்டுறான் இந்த ஜட்டாயுனுடைய விருத்தாந்தத்தை. சாதாரண ஒரு பக்ஷியா இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன பண்றான், கஜலோகான் அனுத்தமான்னு சொல்லி அவன் பரவத்தை நீ மீளமாத ஒரு வந்து மீண்டு வராத நச்சபுணர் ஆவர்த்ததே என்று சொல்லும்படியாய் புனர் ஆவர்த்தி இல்லாத தேசத்துக்கு நீ செல்வாய் அப்படின்னு வந்து ஜட்டாயுக்கு வந்து ஆசாசித்து அனுப்பிக்கிறானே அந்த எம்பெருமான். அப்போ அப்படிப்பட்ட வந்து இதுவா இருக்கக்கூடியவன் வானவர் நாட்டை நீ கண்டுகொள் என்று கொடுக்கும் உதாரண் வள்ளல் தன்மை உடையவனாக இருக்கக்கூடிய தான் கொடுக்க இச்சையாது விடைந்தால் இவர்களுக்கு பிராபியத்தை பிராபிக்க விறகன். கொடுக்கறதுக்கே ஒரே ஒரு அதிகாரி தான் இருக்கார். இந்த ஊர்லயே ஒரே ஒரு வள்ளல் தான் இருக்கார். அந்த வள்ளல் கொடுக்க மாட்டேன்னு கையை மூடிட்டாருன்னா எப்படி கிடைக்கும்? யாருக்கு என்ன தானம் கிடைக்கும்னா யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்போ அது காரணம் இது என்னன்னா இவர்கள் தான் காரணம் என்று கொடுக்க உதாரணம் தான் கொடுக்க இச்சையாது விட்டால் இவர்களுக்கு பிராபிய இழந்தே போம் இத்தனை என்று மனத்து இருக்கும் இத்தியாதி. இழந்தே போனோம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய இதுவும் சிவஜபுரத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியானம் தான். இத்தால் ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் என்று தொடங்கி இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம் என்னும் அருளி செய்த அர்த்தம் பிரதிபாதிக்கப்பட்டது. அதாவது 437 440 வரைக்கும் ஒரு சூழ்நிலைகள் ஒரு 4 சூழ்நிலைகள் எடுத்து காட்டுறார். அந்த அர்த்தத்துல காட்டக்கூடியது என்னன்னா பகவத் சம்பந்தம் துர்லபம் என்று அருளி செய்த அர்த்தம் பிரதிபாதிக்கப்பட்டது. பகவத் சம்பந்தம் எப்படின்னா அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் என்று சொல்லும்படியாய் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய பகவத் சம்பந்தம் என்ன அப்படின்னா அது துர்லபம், நமக்கு பேற்றை பெற்று தரக்கூடியதா இருக்காது என்ற அர்த்தத்தை இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார் என்று காட்டுகிறார். கொஞ்சம் சிரமமான பக்திகள் தான் இது, முடிஞ்ச அளவு அடியார் சொல்லியிருக்கேன். அதாவது சந்தேகம் இருந்தால் நாளைக்கு வேணா கேளுங்க, தெரிவிக்கிறேன். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு வழக்கம் போல கிரமமா 8:15. ஏன் நாளைக்கு என்ன இல்ல அப்போ இதை முடிச்சுடுறோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாதృமுனிமானசவாசினே அண்ணங்கராரிவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தடை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.